ட்வின்ஸ்னு யார சொல்லுவோம்? பூமியோட ட்வின்ஸ்னு யார சொல்லுவோம்? பூமி மாரியே யாரு இருப்பா? ஈஸியா இருந்துச்சு மேம். எஸ் மேம் எல்லாம் கதை சொல்ற. எர்த்து கூட யாரு இருந்தானா தெரியல. நேத்து சன். நடத்தினத ஒழுங்கா யாரு? சன் மேம். சன்னா? ஆமா. சூப்பரு. என்னமா பதில் சொல்றீங்க? ஏமா வீனஸ் வெள்ளி தானேமா ஈக்குவலா இருக்கும். எர்த்தோட ட்வின்ஸ் வீனஸ்ன்னு சொல்லி கொடுத்தேன்லமா. என்ன போங்கம்மா. நல்லா படிங்கம்மா. டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னும் ஒரு 4 months தான். நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். கட 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 கடன்னு படிச்சுக்கிட்டே வந்துடணும். படிக்கலாமா? நிறைய நியூ ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அதனால அவங்களுக்காக மறுபடியும் இதை சொல்லிடலாம். ஓகேவா? நீ எப்படியும் படிச்சிருக்க மாட்டேன். நேத்து தரவா நடத்தினதே நீ இன்னைக்கு சொல்லல. எர்த்தோட ட்வின்ஸ் யாருன்னு கேட்டா வெள்ளி. வெள்ளினா வீனஸ். வெள்ளினா என்ன அர்த்தம்? வீனஸ். மேம் இன்னொரு வீனஸும் கொஸ்டின் வேணா கேளுங்க மேம். என்னம்மா? இன்னொரு கொஸ்டின் வேணா கேளுங்க மேம் அதுல. இன்னொரு கொஸ்டின் கேட்கணுமா? வீனஸும் யுரேனஸும் மட்டும்தான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும். ஆமாம் தானே? யுரேனஸ் என்ன கலர்ல இருக்கும்? யுரேனஸ் வந்து கிரீன் கலர்ல கிரீன் கலர்ல இருக்கும் மேம். இருக்கு மேம். கிரீன் கலர்ல இருக்கும். ஓகே. டீசன்ட் ஆஃப் மேன் இந்த புக்கை எழுதினது யாரு? டீசன்ட் ஆஃப் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேருவா? சூப்பர். இல்ல இல்ல ஆப்ஷன். நான் இல்ல நான் தப்பா கொஸ்டின் கேக்குறேனா இல்ல நீ உண்மையிலே தெரியாம ஆன்சர் பண்றியா? எனக்கு ஒண்ணுமே புரியல. நல்லா இருக்கேன்க்கா. இந்த கிளாஸ்ல இருக்கேன். கூப்பிட்டுமா? ம் சொல்லுமா. இந்த டீசன்ட் ஆஃப் மேன் எழுதுனது யாரு? ஹலோ? சார்லஸ் டார்வின். சார்லஸ் டார்வின். இத சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா? கொஞ்சம் கேட்டோனே அப்படி டக்கு கன்ஃபியூஸா டக்கு. இருந்துச்சு மேம். அதெல்லாம் அந்த மாதிரி வார்த்தையே யூஸ் பண்ணக்கூடாது. டக்கு டக்குன்னு அடிக்கணும். கொஸ்டின் கரெக்டா தானே கேட்டேன். இந்த டீசென்ட் ஆஃப் மேன் நீ திரு திருன்னு முடிச்சத பார்த்தா நானே எதுவும் கொஸ்டின் தப்பா கேட்டோமோ அப்படின்னு பாத்துட்டேன். வாங்க. இப்படி என்ன மன உளைச்சலுக்கு ஆளாக்காதீங்க. எனக்கு இருக்கிறது இத்தினூண்டு இதயம். சரியா? அதனால இப்படி வந்து சாரி என்னடா இப்படி படிக்காம இருக்காங்க அப்படின்னு என்ன மேம். ரொம்ப வந்து சாரி மேம். என்ன ஸ்ட்ரெஸ் அப்படிலாம் ஆக்கிட நினைக்க கூடாது. வேணாம் மேம். என்ன? அப்படிலாம் நினைக்க வேணாம் மேம். கன்ஃபார்மா அப்படிலாம் படிச்சிருவோம். நினைக்கிறேன். படிச்சிருங்க. சரியா? அப்ப ஓகே வாங்க மேம். படிக்கலாம். ஹிஸ்டரினா என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இன்னைக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து ஹிஸ்டரிக்கு கொடுப்போம். மித்தது எல்லாமே ஈஸியா இருக்கும். என்னோட சேர்ந்து படிச்சிடலாம். சோ ஹிஸ்டரியில என்ன கொடுத்திருக்காங்கன்னா வாட் இஸ் ஹிஸ்டரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹிஸ்டரிய ஜீரோக்கு இந்த சைடு ஜீரோக்கு இந்த சைடுன்னு பிரிச்சிருக்காங்க பாருங்க. இத வந்து பிசிஇன்னு சொல்றாங்க. அதாவது பிஃபோர் கிறிஸ்ட். இத வந்து ஆனோ டோமினி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒண்ணும் இல்லைங்க. ஹிஸ்டரினா என்ன அப்படின்னா ஒரு வரிசைப்படுத்தி பாஸ்ட் ஈவெண்ட்ட நம்ம ஒரு ஆர்டர் படுத்தி சொல்லுவோம் பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் என்னது ஹிஸ்டரி. பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் இன் chronological ஆர்டர். அதுக்கு பேர் தான் ஹிஸ்டரி அப்படின்னு ஒரு முக்கியமான லைன் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. மித்தபடி தமிழினி அப்படிங்கிற பொண்ணும் அவங்க அம்மாவும் சும்மா பேசிக்கிறாங்க. ஹிஸ்டரினா என்ன அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிற மாதிரி ஒரு முக்கியமான நோட்ஸ் இருக்கு. இதுல நம்மளுக்கு முக்கியமான வார்த்தை அப்படின்னா இங்க பாருங்க. ஹிஸ்டரி அப்படிங்கறது ஹிஸ்டோரியா அப்படிங்கிற கிரேக்க சொல்லுல இருந்து பெறப்பட்டதான். நேத்து கூட நடத்தினேன்ல. பயோஸ்பியர்ல இருக்கிற லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், இன்னொரு என்ன ஸ்பியர் சொல்லி கொடுத்தேன்? லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், இன்னொன்னு என்ன? லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், இன்னொன்னு என்னமா சேர்ந்தது? பயோஸ்பியர். மூணு சேர்ந்தது தானேமா பயோஸ்பியர். லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், இன்னொன்னு என்ன? அட்மாஸ்பியர். மோ ஒஸ்ட்டுமோ. இப்படிலாம் படிக்கக்கூடாதுமா. சொல்லுங்கம்மா. ஹிஸ்டரி அப்படிங்கிறது ஹிஸ்டோரியா அப்படிங்கிற வார்த்தையில இருந்து பெறப்பட்டது. அது ஒரு கிரேக்க சொல். இதோட மீனிங் என்ன அப்படின்னா விசாரிக்கிறது மூலமா கத்துக்கிறது. விசாரிக்கிறது மூலமா கத்துக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லேர்னிங் பை என்கொயரி. லேர்னிங் பை என்கொயரி. நம்ம என்கொயரி பண்ணி இப்ப நம்ம தாத்தா யாரு, அந்த தாத்தா என்ன பண்ணாரு, அந்த மாதிரி என்கொயரி பண்ணி தெரிஞ்சுக்கிறது தான் ஹிஸ்டரி, ஹிஸ்டோரியா. இது வந்து ஒரு கிரேக் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? மித்தபடி இங்க
இம்பார்ட்டண்டா ஒன்னும் சொல்லவே இல்ல. டைரக்டா நம்ம காயின்ஸ பத்தி படிச்சா, நாணயவியல பத்தி படிச்சா, அதுக்கு பேர் என்னது? நாணயங்கள் பற்றிய படிப்புக்கு பேரு நாணயவியல். எழுத்து பொறிப்புகள் பற்றி படிக்கிறதுக்கு பேரு கல்வெட்டியல். இந்த நாணயவியலுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னமா சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ்ல? கல்வெட்டுக்கு இங்கிலீஷ்ல என்னது? எபிகிராஃபின்னு சொல்லுவாங்க. கல்வெட்டியலுக்கு இங்கிலீஷ்ல எபிகிராஃபி. நாணயவியலுக்கு இங்கிலீஷ்ல என்னமா? சொல்லுங்கம்மா எம்மா. ஒரு பொண்ணு இங்கிலீஷ்ல ஆன்சர் பண்ணுவீங்களே, என்னோட சேர்ந்து சேர்ந்து அந்த பொண்ணு இல்ல, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அவங்க ஆன் பண்ணுவாங்க. என்னம்மா ஆன்சர்? த ஸ்டடி ஆஃப் காயின்ஸுக்கு பேரு நியூமிஸ்மேட்டிக்ஸ். என்னது? நியூமிஸ்மேட்டிக்ஸ், நாணயவியல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாணயங்கள் பற்றிய படிப்புக்கு பேரு. ஓகேங்களா? மத்தபடி இங்க முக்கியமானதெல்லாம் ஒன்றும் சொல்லல. டைரக்டா எங்க வந்துட்டாங்க அப்படின்னா, சும்மா ஹிஸ்டரினா என்ன, ஹிஸ்டரினா என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். முக்கியமான வார்த்தை இந்த பேராகிராஃப் தான். அங்க ஸ்டோரி தான் இருக்கு, ஒண்ணுமே படிக்கிறதுக்கு இல்ல. படிக்கிறதுக்கு இருந்தா நான் உனக்கு கண்டிப்பா சொல்லுவேன்னு உனக்கே தெரியும். மைக் ஆஃப் பண்ணு. அசோகர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன மதத்தை ஃபாலோ பண்ணாரு அப்படின்னா, புத்த மதத்தை ஃபாலோ பண்ணாரு. இவர் ரொம்ப என்னது, புகழ்பெற்ற அரசர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எந்த இந்தியால? ஏன்ஷியன்ட் இந்தியால. பண்டைய இந்திய அரசர்கள்ல ஏன்ஷியன்ட் இந்தியால ரொம்ப ஃபேமஸான ஆள் யாரு? ஃபேமஸான எம்பீரியர். எம்பீரியர்னா அரசர் யாருன்னா அசோகர். இவரு ஃபாலோ பண்ணது என்ன மதம் அப்படின்னா புத்த மதம், புத்திசம். இத நல்லா நிறைய இடத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவர் கலிங்க போருக்கு அப்புறம் போரே பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஏன் கலிங்க போர்ல அவர் தோத்து போனாரா? தோத்து போல. அவர் வின் பண்ணாரு. வின் பண்ணாலும் நிறைய மக்கள் ரத்த வெள்ளத்துல கடக்கிறத பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணாரு அவரு. ரத்த ஆறு மாதிரி இருந்துச்சாம். ஐயோ, எத்தனை குடும்பங்கள் அப்ப ஃபேமிலி இல்லாம தவிக்க போகுது அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி இனிமேல் போரே பண்ண மாட்டேன்னு முடிவெடுத்துட்டாரு. சோ ஒருத்தர் சக்சஸ்க்கு அப்புறம் இனிமேல் வார் பண்ண மாட்டேன்னு நிறுத்தினவர் யாரு அப்படின்னு கேட்டா நம்ம அசோகர் தான். சோ அது அசோகருக்கு நான் லாஸ்டா கிளாஸ்ல எல்லாம் சொல்லியிருந்தேன். இது நடத்தும் போது கலிங்க போர் எந்த வருஷம்? டூ இவன் இந்த நல்ல ஆன்சர் பண்ற ஒரு டீம் இருக்குமே, மைக் ஆன் பண்ணுங்க. மணிக்கு யாருமே கிளாஸ்க்கு வரலையாமா? சொல்லுங்கம்மா. அசோகர் எப்பமா கலிங்க போர் பண்ணாரு? 70 270 1 நினைக்கிறேன் Two ma'am. two 1. sixty one, ma'am. 261 Two ஆமா sixty ma'am. one. 261 271 அவர் தம்பி சொல்லுவாப்லயே. 71 ma'am. 271 ரத்த தானே? ஆறு பிசியா ஓடியதுன்னு சொல்லுவாங்க. ஏடியா? ரத்த ஆறு 261. ஓடுதுன்னு சொல்லுவாங்களா? 261 எஸ் மேம். 261 பிசி. 261 271 எல்லாம் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 261 பிசி. கலிங்க வர எந்த வருஷம்? 261 பிசி. சோ ரத்த வாரே போச்சு. வெற்றிக்கு அப்புறம் தன்னோட இதையே திறந்துட்டாரு. அடுத்து ஒரு முக்கியமான வார்த்தை. ஃபர்ஸ்ட் அனிமல்ஸ்க்காக ஹாஸ்பிட்டல் வச்சு கொடுத்ததே யார் அப்படின்னா அசோகர் தான். அதே மாதிரி நம்மளோட நேஷனல் பிளாக்ல நம்ம இந்த 24 அந்த இது வச்சிருப்போம் இல்லையா, போருக்கு வச்சிருக்கோம் இல்லையா, ஆமைய ஸ்போக்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த 24 ஸ்போக்ஸ் இந்த அசோகரோட தூண்ல இருந்து தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். நேஷனல் பிளாக்ல இருக்கிற 24 ஸ்போக்ஸ் அசோக சக்கரால இருந்து தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். சாரநாத் பில்லர்ல இருந்து தான் எடுத்துக்கிட்டோம். வரலாறு ஹிஸ்டரியில பார்க்கும்போது 19th செஞ்சுரி வரைக்குமே அசோகர் யாருன்னே யாருக்குமே தெரியாது. யாரு வந்ததுக்கு அப்புறம் தான் அசோகரை பத்தி நம்மளுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிகாம், இவங்க எல்லாம் இந்த ஹிஸ்டரிய ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு யார பத்தி தெரிஞ்சுச்சு அப்படின்னா அசோகரை பத்தியே தெரிஞ்சுச்சு. இது போக அசோகரை பத்தி ஒருத்தர் புக்கே வெளியிட்டு இருக்கிறாரு. அவருக்கு பேரு சார்லஸ் ஆலன். அவர் வெளியிட்ட புக்குக்கு பேரு த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பீரியர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் அசோகரோட ஆட்சியை பத்தி நல்லா ஆராய்ஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்க நோட்ஸ். அப்ப என்ன? அசோகர் ஃபாலோ பண்ணது என்னது? புத்திசம். போருக்கு அப்புறம் தன்னோட இதை திறந்துட்டாரு. எப்ப போர் பண்ணாரு அப்படின்னா 261 பிசி. 261 பிசி.
இதுக்கப்புறம் அவர் போரே பண்ணக்கூடாது. வின் பண்ணதுக்கு அப்புறம் போர் பண்ண மாட்டேன்னு சொன்னவர் இவர்தான். ரத்தம் ஆறே ஓடுச்சு. அனிமலுக்காக ஃபர்ஸ்ட் என்ன அமைச்சு கொடுத்தாரு அப்படின்னா ஹாஸ்பிட்டல். அது மட்டும் இல்லாம இவர் ரோடு எல்லாம் போட்டு கொடுத்திருக்காரு. அதை நம்ம இப்ப வரைக்குமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம தேசிய கொடி நேஷனல் பிளாக்ல இருக்கிற 24 ஸ்போக்ஸ் எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாரநாத் தூண்ல இருந்து எடுத்துக்கிட்டோம். 19th செஞ்சுரி வரைக்குமே அலெக்சாண்டரை பத்தி நம்மளுக்கு யாருக்கு அசோகர் அசோகரை பத்தி நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. யார் வந்து சொல்லிதான் நம்மளுக்கு தெரியும்னா வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இவங்க எல்லாம் சொல்லிதான் நம்மளுக்கு தெரியும். இது போக அசோகருக்கு ஒருத்தர் புக்கே வெளியிட்டு இருக்கிறாரு. அவருக்கு பேரு சார்லஸ் ஆலன். அந்த புக்குக்கு பேரு த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பீரியர் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு வெளியிட்டு இருக்கிறாரு. தென் இவர் கட்டின சா தூண் இவரோட இவருக்கு வந்து எவிடன்ஸ் என்னென்ன இருக்குன்னா ஒண்ணு சாஞ்சி இன்னொன்னு சாரநாத். ஒண்ணு சாஞ்சி ஸ்தூபி இன்னொன்னு சாரநாத். இவர் கட்டுனதா இவரோட எவிடன்ஸ் ரெண்டு இருக்கு. ஒண்ணு சாஞ்சி ஸ்தூபா இன்னொன்னு என்னது இவரை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக உள்ளது சாஞ்சி ஸ்தூபி இன்னொன்னு என்னது சாரநாத் பில்லர். அப்ப நான் என்னெல்லாம் சொன்னேன் நல்லா ரீகால் பண்ணுவோமா? நம்ம வந்து ஒரு என்கொயரி பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஹிஸ்டரி. ஹிஸ்டரிய வந்து ஹிஸ்டோரியா அப்படிங்கிற கிரீக் வேர்ட்ல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். காயின்ஸ பத்தி படிச்சா நாணயவியல், கல்வெட்டை பத்தி படிச்சா எழுத்துக்களை பத்தி படிச்சா கல்வெட்டியல், இததான் எபிகிராபி, நியூமேட்டிக்ஸ் அப்படின்னு எல்லாம் படிச்சோம். ஆமா தானே? மித்தபடி பண்டைய மனுஷங்க வந்து அந்த ஒரு தியரியா இங்க வந்து பேசிக்கிட்டாங்கல்ல அதுல அப்ப அப்பெல்லாம் எப்படி பேசி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னதுக்கு இந்த மாதிரி டயக்ராம் வச்சுதான் வரைஞ்சுதான் பேசி கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. நீங்க இங்க பாருங்க பழங்கால மனிதர்கள் இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சுதான் இருக்கும். விஷயங்கள் எல்லாம் அதாவது என்ன பண்ணிக்கிட்டாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை இருக்கும். ஓகேங்களா? அப்ப அசோகரை பத்தி படிச்சோம். இடையில ஒரு மேட்ச் இருக்கும் தம்மா தர்மா அப்படின்னு. அது எந்த இடத்துக்கிட்ட இருக்கு? கீழே இருக்கா மேல இருக்கா? அசோகருக்கு அப்புறம் இருக்கா? தம்மா தர்மா அப்படின்னு ரெண்டு வார்த்தை இருக்குமா? அது எங்கம்மா காணோம்? தம்மா தர்மா எங்கேயாவது கலை கண்டுபிடிக்க முடியுதா? சொற்கள் இருக்குல்ல மேம், அங்க இருக்கும் மேம். அது எங்கடா இருக்கு? கலை சொற்கள் சொல்லிட்டு இந்த மீள்பார்வைக்கு கீழே மேம், லாஸ்ட் கீழே இன்னொரு பேஜ் போயிடுச்சா? 112. கலை சொற்கள் பேஜ் நம்பர் தான் 112 ஒன் மேம். ஒன் ஒன் டூ 111 எங்கடா பாக்ஸ் இருக்கு எனக்கு நான் வச்சிருக்கிற ஸ்கிரீன்ல இருக்கா? ஆமா மேம், அந்த ஸ்கிரீன்ல தான் மேம். இங்க இருக்கு தம்மான்னு. பட் ஆனா ஆமா மேம். நோட்ஸாவே கொடுத்திருப்பாங்கடா, காணோம் இங்க. மேம் அந்த எழுதிக்கோங்க. கல்வெட்டியல் இருக்குல்ல மேம், அதுக்கு மேல அது இருக்கும். இன்னொரு அதுல லெசன்ல இருக்காடா? இருந்தது மேம். இல்ல இல்ல இதுக்கு இப்ப முன்னாடி இந்த இது லெசன்ல இருக்கணுமேடா. கல்வெட்டியல் எங்கம்மா இருக்கு? பேஜ் நம்பர் சொல்றேன். 108 ஒன் மேம். நாட் எயிட் இதுல இருக்கா தம்மா தர்மா? இதுல இல்ல மேம். சரி எழுதிக்கோங்க. இது ஒரு முக்கியமான வார்த்தை. தம்மா தர்மா. அது அடுத்த பாடத்துக்கு அப்ப போயிடுச்சு போல. தம்மா அப்படிங்கிறது பிராகிருதம். தம்மா அப்படின்னா பிராகிருதம். தர்மா அப்படின்னா சமஸ்கிருதம். இது பிராகிருதம், இது சமஸ்கிருதம். இது கேட்பாங்க. அதாவது தம்மா அப்படின்னா பிராகிருதம். அப்போ எம் ப்ரோ தம்மா அடிச்சுக்கிட்டு இருப்பான். என் ப்ரோ தம்மா அடிச்சுக்கிட்டு இருப்பான். இது தர்மம்னு உனக்கு தெரியுது பாரு. அப்போ சமைச்சு போடுறது ஒரு தர்மம் தானே. சோ இது பிராகிருதமா இது வந்து சமஸ்கிருதமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப இந்த நோட்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு. அசோகரை பத்தி சொல்லியாச்சு. அசோகரை பத்தி புக் எழுதினவர் சார்லஸ் ஆலனு. அசோகர் என்ன பண்ணிருக்காரு? அனிமல்ஸ்க்காக ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு கொடுத்திருக்காரு. அசோகர் ஃபாலோ பண்ண என்ன மதம்? புத்த மதம். புத்த மதம். கலிங்க மேடம். போருக்கு அப்புறம் அவர் எதுவுமே பண்ணல. 261 போரையே திறந்துட்டாரு. இவருக்கான சான்றுகள்னா ஒண்ணு சாஞ்சி ஸ்தூபி இன்னொன்னு என்னது சாரநாத் சாரநாத் தூண். ஒண்ணு. சாரநாத். இவர் எழுதின புக்குக்கு பேர் என்னது? த சர்ச் இவர் ஃபார் த எழுதின சார்லஸ் ஆலன் எழுதினது த அதான் சர்ச் சார்லஸ் ஃபார் ஆலன் இவருக்காக எழுதினது த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் இந்தியஸ் லாஸ்ட் லாஸ்ட் எம்பீரியர். அவ்வளவுதான். இந்த ஒரு பாடம் தானேமா டெஸ்ட்டுக்கு நாளைக்கு? ஆமா தானே? வரலாறுல இது மேம், அதுக்கப்புறம் புவியியல்ல நிலவ பரப்பு. இல்ல இல்ல இந்த ஹிஸ்டரியில இதுதானேன்னு கேக்குறேன்.
எஸ் ஆமா மேம். மேம் இதான் மேம். ம் அவ்வளவுதான். ம். மித்தபடி வேற ஒண்ணும் நோட்ஸ் இல்ல. இந்த அசோகரை பத்தி மட்டும்தான் இருக்கு. இங்க பாருங்க, ஆதாரங்கள் அப்படின்னா சோர்சஸ், முன்னோர்கள் அப்படின்னா ஏன்ஷியட். அதான் முன்னோர்கள்னா ஏன்ஷியன்ட்னா நம்ம முன்ன உள்ளவங்கள தானே சொல்றோம். தம்மா, இப்பதான் நான் இந்த எக்ஸ்ட்ரா நோட்ஸ் சொல்லிட்டேன். தம்மானா என்ன சொன்னேன்? பிராகிருதம். தர்மானா என்னன்னு சொன்னேன்? ஆகிரதர்கள். சமஸ்கிருதம். சமஸ்கிருதம். ஓகேவா? இந்த கல்வெட்டுனா என்னது? இன்ஸ்கிரிப்ஷன். அத பத்தி படிக்கிறதுக்கு பேரு எபிகிராபி. கல்வெட்டுக்கு பேரு இன்ஸ்கிரிப்ஷன், பட் கல்வெட்டை பத்தி படிக்கிறதுக்கு பேர் என்னது? எபிகிராபி. வரலாற்று ஆசிரியர் பேர் என்னது? ஹிஸ்டாரியன். பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க என்னடா பண்ணா? வேட்டையாடினா. தன்னோட கருத்தை தெரிவிக்க தான் என்ன பண்ணா? சொல்லுங்க அப்படிங்களா? ஓவியம் கருத்தை வரைஞ்சிருப்பாங்க தெரிவிக்க மேம். தான் ஓவியம் வரைஞ்சான். பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும் பொழுது நாய்களை உடன் அழைத்து சென்றனர். ஏன்னா குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கி இருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தனது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தின. கரெக்டா தப்பா? கரெக்ட் மேம். கூற்றும் சரி, என்னது காரணமோ சரி. சரி மேம். எப்பொழுதுமே கூற்று காரணம் சரியான்னு பாக்குறதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? கூற்ற வாசிச்சிடணும். இங்க இடையில ஒரு ஏன் என்றால் பிகாஸ் இங்கிலீஷ்ல அதுக்கு போட்டு அதுக்கு ஆன்சர் இது கிடைச்சதுன்னா கூற்றும் சரி காரணமும் சரி அப்படின்னு அர்த்தம். பண்டைய காலத்துல வாழ்ந்த மனிதர்கள் அகழாய்வுகள் மூலம் தோண்டியெடுக்கப்பட்டன. அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகிறது. இக்கூற்றுடன் தொடர்புடையது எது? அருங்காட்சியகம். இப்ப அகழ்வாய்வு மூலம் தோண்டி எடுக்கப்பட்டதை நம்ம எங்க வச்சிருக்கோம்? மியூசியத்துல தானே வச்சிருக்கோம். எஸ் மேம். அருங்காட்சியகங்கள் மேம். அருங்காட்சியகங்கள்னா என்ன அர்த்தம்? மியூசியமா? மியூசியம் தான் மேம். ஓகேவா? இந்த மாதிரி நோட்ஸ் இருக்கு. இந்த புக் பேக் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்கல்ல, பாருங்க. லாஸ்டா சிந்து சமவெளி நாகரிகம் படிச்சோம்ல, அதுல அப்லோட் பண்ணியிருப்பாங்க பாருங்க. ஓகேவா? அப்லோட் பண்ணியிருக்காங்க தானே? எஸ் எஸ் ஆர் மேம். நோ? எஸ் மேம். எஸ் மேம். அப்லோட் பண்ணியிருக்காங்களான்னு பாத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் வரேம்மா. சொல்லுங்கம்மா. அப்ப இதுக்கு என்ன ஆன்சரு? அதை எடுத்து பாத்தீங்கன்னாலே 1 மார்க்கா அழகா கொடுத்துருக்காங்க பாருங்களேன். எடுத்து பாருங்க. இப்போ வரலாறுங்கிறது என்ன? ஹிஸ்டரினா என்ன? நாணயத்தை பத்தி படிச்சா என்ன? கல்வெட்டை பத்தி படிச்சா என்ன? இங்க பாருங்க, உங்க புக்ல நோட்ஸ் இருக்கு பாருங்க. தம்மாங்கிறது பிராகிருத சொல். தர்மாங்கிறது அது. தம்மான மீனிங் அறநெறி. அதெல்லாம் இப்ப நான் எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுத்துட்டேன். பேரும் புகழோட இருந்தது அசோகர். சார்நாத் தூண்ல இருந்து எடுத்துக்கிட்டோம். சார்லஸ் ஆலன் எழுதினது சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பீரியர். பட் இவரை பத்தி சொன்னவங்களே வில்லியம் ஜோன்ஸ். சொல்லு வாயத்தோட. வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், இன்னொன்னு யாரையா? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். கன்னிங்ஹாம் தான் 1861ல ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியால ஃபர்ஸ்ட் மெம்பர்னு சொல்லி கொடுத்தேன். ஆமாவா இல்லையா? எஸ் மேம். எஸ் பழங்கால மேம். மனிதர்கள் வேட்டையாடுதல யூஸ் பண்ணாங்க. இது கூற்றும் சரி காரணமும் சரி சொல்லியாச்சு. இதுக்கு நம்ம பண்டைய காலத்துல அகழ்வாராய்ச்சி பண்ணி எல்லாத்தையும் தோண்டி எடுத்தாங்கங்கிறதுக்கு தொடர்புடையது எது? மியூசியம்னு சொல்லியாச்சு. அடுத்து பாருங்க, இருக்கிறதுலே இங்க வந்து எது தப்பா இருக்குன்னு சொல்றாங்க. முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு பூனைன்னு இருக்குது. தப்பு தானே? முதலில் எஸ் மேம். பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு எது? நாய். 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 வரலாற்று ஆதாரம்னாலே செப்பு தகடு. கரெக்ட். பாறை ஓவியங்கள் எல்லாம் அந்த குகை சுவர்கள்ல இருக்கும். பழைய எஸ் மேம். கற்காலம்னாலே கருவிகள் யூஸ் பண்ணது. கற்கருவிகள். மைக் ஆஃப் பண்ணுங்க. இருக்கிறதுலே ஆட் ஒன் அவுட் எதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. பல வண்ணங்கள்ல ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. அது தப்பு தானே? எஸ் ஆமா மேம். மேம். பாறை மற்றும் குகைகள்ல ஓவியம் இருந்துச்சு. கரெக்ட். வேட்டையாடுதல் பற்றி அது ஓவியம் இருந்துச்சு. அதுவும் கரெக்ட். வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதற்காக வரைஞ்சிருந்திருக்கலாம். தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதலை தெரிவிக்கிறதுக்காக வரைஞ்சிருக்கலாம். பட் பல வண்ணங்கள்ல வரைஞ்சிருக்காங்கங்கிறது என்னது? தப்பு. தப்பு. பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்களை என்னன்னு சொல்லுவாங்க? குகை.
குகைகள்னு சொல்லுவாங்க. குகைகள் வரலாற்றின் தந்தை குகைகள் யாரு? ஹெரடோட்டஸ் ஹெரட்டோட்டஸ். ஹெரடஸ். வரலாற்றின் தந்தை யாரு? ஹெரடோட்டஸ். ஹெரட்டோட்டஸ். பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு நாய் நாய். நாய் நாய் தான். கல்வெட்டுக்கள் டேஸ் ஆதாரங்கள் ஆகும். தொல்பொருள் எழு- ஆதாரங்கள் எழுத்துக்கள்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். அசோக சக்கரத்துல எவ்வளவு ஸ்போக்ஸ் இருக்கு? 24. 24. 24 பழைய கற்காலத்தைச் சேர்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளன. கரெக்டா? சரிதான் மேம் கரெக்ட் பல்லாவரத்துல அது 9th புக்கு. அத்திரம்பாக்கம் கரெக்ட் கருவிகள் அத்திரம்பாக்கம் சென்னைக்கு சரிதான் அத்திரம்பாக்கமும் என்னதான் கரெக்ட் தான். சரி இது 9th புக்ல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சதுன்னு கேட்டா சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரம். பல்லாவரம் பல்லாவரம். ஓகேவா? அடுத்து என்னது? பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அருங்காட்சியகம் மியூசியத்துல வச்சிருக்காங்க. கரெக்ட். அசோகர் ஃபாலோ பண்ணது புத்த மதம், அதுவும் கரெக்ட். ஆமாவா இல்லையா? Yes, ma'am. பாறை ஓவியங்களுக்கு என்னைய பேரு? வாழ்க்கை முறையை வாழ்க்கை புரிந்து முறை கொள்வதற்காக புரிந்து உதவுது. கொள்ள உதவுகிறது எழுதப்பட்ட பதிவுகளுக்கு பேரு செப்பேடு. புகழ்பெற்ற செப்பேடு அரசர் அசோகர். மதம் சார்புள்ள இலக்கியம் தேவாரம். தேவாரம். தேவாரம் உம் அவ்வளவுதான். அப்ப ஹிஸ்டரியில ஒரு பாடம் அதை படிச்சாச்சு. அடுத்து அடுத்து எதுல பிள்ளைங்கள பாடம்? ஜாகிரபியா? Yes, ma'am. ஜாகிரபி ஜாகிரபில எந்த பாடம்? செகண்ட் லெசனா? நிலப்பரப்பும் பெருங்கடலும். நிலப்பரப்பும் பெருங்கடலும். நிலப்பரப்பும் பெருங்கடலும். இது எவ்வளவு தரவா நடத்தினேன் பிள்ளைங்களா இந்த பாடம்லாம். பட் ஜாகிரபி வந்து 5 மார்க் தான். நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உட்காந்து படிக்கணும்னு அவசியம் இல்ல. நான் ஒரு டைம் வேஸ்ட் பண்ணி உனக்காக சொல்லி கொடுத்தேன் பாத்தியா? அதுல நீ அப்படியே நல்லா அப்சர்வ் பண்ணி அதை ஆன்சர் பண்ணிடணும், அவ்வளவுதான். அப்போ ஒரு யூனிவர்ஸ் இருந்துச்சு, அது உடைஞ்சு வந்த பிக் பேங் அப்படிங்கிற தியரியில உடைஞ்சு வந்ததுதான் சொல்லி கொடுத்தேன் நேத்து. அந்த யூனிவர்ஸ் எத்தனை பில்லியனுக்கு முன்னாடி உருவானது? 15 15 billion. பில்லியன். நம்ம என்ன கேலக்சில இருக்கோம்? திருப்பி திருப்பி எடுத்து பார்க்கும்போது மில்கி வே கேலக்சி. மில்கி வே கேலக்சி பக்கத்துல இருக்கிறது யாரு? ஆண்ட்ரோமெடா, மெகலனி ஆண்ட்ரோடெமா கிளவுட்ஸ். கிளவுட்ஸ் லைட் இயர்னா 3 lakhs கிலோமீட்டர். பட் சவுண்ட்னா 330 மீட்டர். 30 சோலார், மீட்டர் சோலுங்கிற வார்த்தை லத்தீன். சோலை கண்டுபிடிக்கிறதா என்னோட லட்சியம்னு சொன்னேன். மொத்தம் நம்மளுக்கு 8 பிளானட்ஸ்ன்னு சொன்னேன். இதுல சன்னை பத்தி சொல்லணும்னா இருக்கிறதுலே மாஸ் அதிகமா இருக்கிறது சன்னு தான். சன்னுல இருக்கிறது யாரு? ஹைட்ரஜன், ஹீலியம். எவ்வளவு டிகிரி செல்சியஸ் வெப்பத்துல இருக்கும்? 6000 டிகிரி செல்சியஸ் வெப்பத்துல இருக்கும். அதோட லைட் வந்து நம்ம பூமிக்கு வர்றதுக்கு எவ்வளவு மினிட்ஸ்? 8.3 8.3 minutes. million. இப்படி அழகா அப்படி டெய்லி டெய்லி இந்த பேஜுக்கு வந்துட்டு போகணும். அப்பதான் இந்த பாதை ஈஸியா இருக்கும். அப்ப கோள்கள்லாம் உனக்கே தெரியும். முதல்ல இருக்கிற நாளும் வந்து என்னது? இன்னர்னு சொல்லுவாங்க. அடுத்த இருக்கிற நாளும் அவுட்டர்னு சொல்லுவாங்க. இந்த இன்னரை எதோட கம்பேர் பண்ணுவாங்க? பூமியோட. புவி அவுட்டரை புவி எதோ கம்பேர்? வியாழனோட. நம்மளுக்கு இந்த வியாழன். மவுண்டெயின்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது முத 4 கோள். வெறும் கேசஸ் ஐஸ் கியூபா இருந்துச்சுன்னா அது என்னது? லாஸ்ட் 4 கோள். எல்லாமே வெஸ்ட் டு ஈஸ்டா தான் போகும். வீனஸும் யுரேனஸும் மட்டும் ஈஸ்ட் டு வெஸ்டா போகும். ஓகேவா? நானே சொல்றேன், இங்க பாருங்க. இந்த ஒரு வார்த்தை நேத்து சொல்லி கொடுத்தேனா? நான் சொல்லி கொடுக்கல, எனக்கு ஞாபகமே இல்ல. சொல்லி கொடுத்த மாதிரி ஞாபகம் இல்ல. சிறுபானாற்று படையில வால் நிற விசும்பின் கோல்மீன் சூழ்ந்த இளங்கதிர். இளங்கதிர் ஞாயிறு. இங்க கோள்கள் அப்படின்னு இந்த பிளானட்டை பத்தி சிறுபானாற்று படையில சங்க இலக்கியத்துல சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தை நேத்து சொன்ன மாதிரியே எனக்கு ஞாபகம் இல்ல, பாத்துக்கோங்க. சொல்லல மேம், நேத்து சொல்லல மேம். சரி விடுங்க, அது எதுக்கு இப்படி பாஞ்சுக்கிட்டு சொல்லல ஏன் பிள்ளைங்களா? விறுவிறுன்னு வாசிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒண்ணு விட்டதுக்கு சொல்லலன்னு பாஞ்சுக்கிட்டு வர்றீங்க. ஏதாவது கொஸ்டின் கேளு. அப்படியே அங்க கோமாவுக்கு போயிருப்பேன். ஏமா ஏமா ஏமான்னு நான் கத்தணும். உட்புற கோள்கள், வெளிப்புற கோள்கள், அதெல்லாம் அழகா சொல்லி கொடுத்தாச்சு. இப்ப நீனும் சொன்ன புதன்னா பக்கத்துல இருக்கிறதுன்னு சொல்லணும். பட் ஆனா வெள்ளினா இருக்கிறதுல ஹீட்டானது எதுன்னு கேட்டா என்ன சொல்லணும்? வெள்ளியே சொல்லணும். எல்லாமே ரோமானிய கடவுள், கிரேக்க கடவுள். ஆனா எர்த்து மட்டும்தான் ரோமானிய கிரேக்க கடவுள் இல்ல. அப்படிங்கறத நான் தெளிவா சொல்லியிருக்கேன். டெலஸ்கோப் மூலியமா கண்டுபிடிச்சது யாரையா? ஹலோ, நல்லா இருக்கேன். இந்த கிளாஸ்ல இருக்கேம்மா, கூப்பிடுறேம்மா. சொல்லுங்கம்மா. என்னது? யுரேனஸ் மேம். யுரேனஸ். அப்போ மிக பக்கத்துல இருக்கிற கோள் மெர்க்குரி. ஓகேவா? வீனஸ்ங்கிறது ரொம்ப வெப்பமான கோள். அதை பத்தி எல்லாம் தெளிவா டீடைலிங்கா பார்த்தோம். மொத்தம் எத்தனை நாட்கள்? 243 நாட்கள். அடுத்து எர்த்த பத்தி எல்லாம் பார்த்தோமா?
எர்த்து வந்து எஸ் மேம். கடவுள் பேரே சொல்லாத ஒரு பேர் தான் எர்த்துன்னு சொன்னோம். அடுத்து செவ்வாயெல்லாம் சொன்னோம் இல்லையா? சோ இது மாதிரி எஸ் மேம். படிச்சுக்கணும். நான் அப்படியே சொல்லிட்டு இருந்தா அப்படியே போய்கிட்டே இருக்கும். பாருங்க இத்தனை பேஜ் ஓட்ட முடியுமா தனியா உட்காந்து? பாருங்க எத்தனை நோ பேஜ் மேம். ஓட்டியாச்சு. இதுல ஒரு கான்செப்ட் நேத்து அழகா சொல்லி கொடுத்தேன் இந்த கோடு போட்டு. இதெல்லாம் படிக்கிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே. இது மார்ச் 21, இது செப்டம்பர் 23. இதுக்கு பேர் என்னதியா? ஜூன் 21. இதுக்கு பேர் என்னதியா? டிசம்பர் டிசம்பர் 22. 22. இது ரெண்டுலயும் சம இரவு சம பகல் இருக்கும். இதுல மட்டும் பகல் வந்து லாங்கா இருக்கும். இதுல யார் லாங்கா இருப்பா? இரவு. அதிக இரவு இருக்கு. இதுல வந்து சூரியன் எங்க விழும் அப்படின்னா கடக ரேகையில. டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், அதுதான் இந்த அதிக பகல் அதிக இரவு. இது வந்து மகர ரேகை. பட் இது வந்து என்னது? நிலநடுக்கோடு. இத படிக்கிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகும். தெளிவா சொல்லி கொடுத்தாச்சு. அப்ப என்னோடயே சேர்ந்து அடுத்த பாடம் படிச்சிடலாமா? ரெடியா? எஸ் எஸ் மேம். நிலப்பரப்பும் நான் அப்படியே டக்கு டக்குன்னு நல்லா நீட்டாவே சொல்றேன். தயவு செஞ்சு என்னோட சேர்ந்து படிச்சிரு. சரியா? தண்ணி பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேன்தலசா. இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு வார்த்தை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல ஒண்ணுமே இல்ல. ஒரே ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் இருக்கு. தண்ணியா இருக்கிறத நம்ம பேன்தலாசான்னு சொல்லுவோம். இதுவே சொல்லுங்க அப்படிங்களா? நீ லேண்டா இருக்கிறத என்னன்னு சொல்லுவோம்? பாஞ்சியா. நம்ம பிளேஸ பாஞ்சியா பேன்தலாசா அப்படின்னு சொல்லுவோம். பாஞ்சியானா என்ன அர்த்தம்? லேண்ட வந்து நிலப்பரப்ப வந்து பாஞ்சியா, வாட்டரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பேன்தலாசா. தலாசா. அதாவது கான்டினென்ட்ட வந்து பாஞ்சியான்னு சொல்லுவோம். சி இருக்கிறத, நீர் தண்ணி இருக்கிறத என்னன்னு சொல்லுவோம்? பேன்தலாசா. இததான் வந்து கண்டம் அப்படிங்கறதான் கான்டினென்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. சோ கண்டத்துல உள்ள நிலத்தை பாஞ்சியான்னு சொல்லுவாங்க. தண்ணிய என்னன்னு சொல்லுவாங்க? பேன்தலாசா. ஓகேவா? 200 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி லேண்டு கொஞ்சம் கொஞ்சமா நகரத் தொடங்குச்சு. அப்ப உருவானதுதான் இந்த என்னது பெருங்கடல். பெருங்கடல்னா என்ன அர்த்தம்? இந்த அப்ப உருவானதுதான் கான்டினென்ட், ஓஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 200 மில்லியன் அப்போ லேண்ட் நகர தொடங்கி உருவானதுதான் கண்டங்களும் கடல்களும். கண்டங்கள் அப்படின்னாலே கான்டினென்ட். கடல்கள் கடல்கள் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஓஷன்ஸ். என்னது? ஓஷன்ஸ். அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பூமியில அதிகமா வெப்பம் இருந்திருக்கு. அப்ப எல்லாம் பூமி வந்து நகர்ந்திருக்கு, லேண்ட் எல்லாம் நகர்ந்திருக்கு. அப்படி நகரும் போதுதான் இந்த வந்து என்னது கண்டங்கள் கடல்கள் உருவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மித்த மித்த நாள் கூட போன் வராது. போன் வந்துட்டே இருக்கு பாருங்களேன். ஹலோ. சொல்லுங்க. இந்த ஒரு நிமிஷம் நான் கால் பண்ணட்டுங்களா? லேண்டுக்கு பேரு பாஞ்சியா. சொல்லுமா. தண்ணிக்கு பேர் என்னதியா? பேன்தலாசா. ஓகேங்களா? அப்ப அந்த பூமி வெப்பமா இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு இந்த கண்டங்கள் பேர். ஆக்சுவலி ஒரு கட்டி மாதிரி இருந்திருக்கு. அங்க ஹீட்டா இருந்ததுனால எல்லாம் உடஞ்சு உடஞ்சு போயிருந்திருக்கு, நகர்ந்து போயிருந்திருக்கு. அப்படி நகர்ந்து போய் அதுதான் பிக் பேங் தியரி நம்ம சொல்லிடுவோமே. அப்படி சிதைஞ்சு நம்மளுக்கு கிடைச்சதுதான் கண்டங்கள் கடல்கள். நம்மளுக்கே தெரியும் நம்ம பூமியில எர்த்துல 71% என்ன கண்டென்ட்? வாட்டர் தான் ஆக்குபை பண்ணிருக்கு. 29% என்ன ஆக்குபை பண்ணிருக்கு? லேண்ட். இது வந்து நம்மளுக்கு ஒரு பேசிக்கா தெரியுற விஷயம். இப்படி பிக் பேங் தியரி ஏற்பட்டுச்சு இல்ல, லேண்ட் எல்லாம் நகர்ந்து சிதறி போச்சு இல்லையா? அப்போ உருவானதுதான் நான் என்னன்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கேன். கான்டினென்ட், ஓஷன், கண்டம் மற்றும் பெருங்கடல்கள். சோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஃபார்ம் ஆனது இந்த கண்டம் பெருங்கடல் தான். அப்படி பிரிஞ்சு போனது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆனது கண்டங்களும், இன்னொன்னு என்னது? பெருங்கடலும் தான். தமிழ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. குறிஞ்சினா மலையும் மலையும் சார்ந்த இடமும், முல்லைனா காடு, மருதம்னா வயல், நெய்தல்னா கடல், பாலைனா மணல் அப்படிங்கறது உனக்கு தெரியும். நீ வாழ்ந்த பகுதி, நீ இதுல எங்க இருக்கன்னு கேக்குறாங்க. நீ சொல்லி இதுல எங்க இருக்க? வயல்ல தானே இருக்க. அடுத்து பாருங்க, மருதத்துல இருக்கீங்களா? இங்க பாருங்களேன். அப்படி உடைஞ்சு போனதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா கண்டங்கள் உருவாச்சு, பெருங்கடல்கள் உருவாச்சுன்னு உனக்கு தெரியும். இத படிக்க தேவையில்ல. செகண்ட் ஸ்டேஜ்ல என்ன மேடம் உருவாச்சு? மலை,
பீடபூமி, சமவெளி. மலையை இங்கிலீஷ்ல மவுண்டைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பீடபூமியை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? Plateaus. பிளாட்டியூஸ்ன்னு Plateaus. சொல்லுவாங்க. சமவெளிகளை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? Plains. Plains. பிளெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அப்ப நீங்க பாத்துக்கலாம். அப்ப மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள் தான் செகண்ட் ஸ்டேஜ்ல உருவாச்சு. இது மறக்காம இருக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க. ஓகேவா? என்னது, மலையில போய் தான் பீஸா சாப்பிடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மலையில போய் தான் என்ன சாப்பிடணும்? Pizza. பீஸா சாப்பிடணும். உனக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் உருவானது கண்டங்கள் மற்றும் கடல்கள்னு. மலையில போய் என்னையா சாப்பிடணும்? பீஸா சாப்பிடணும். இது செகண்ட் ஸ்டேஜ். அப்போ உனக்கே தெரியும் இது 2 ஸ்டேஜ்லயும் இல்லாத மித்தது எல்லாமே எதுல வந்துரும்? தேர்ட் ஸ்டேஜ்ல வந்துரும். இந்த பள்ளத்தாக்கு, பள்ளத்தாக்குனா வேலே, கடல்னா என்னது? பீச், மணல் குன்றுனா என்ன அர்த்தம்? சாண்டு. ஓகேவா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல உருவானது. இந்த பிக் பேங் தியரியில ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல உருவானது, செகண்ட் ஸ்டேஜ்ல உருவானது, தேர்ட் ஸ்டேஜ்ல உருவானதுன்னு அழகா கொடுத்திருக்காங்க. அப்ப 71%, 29% அது ஒரு 1 மார்க். நம்மளோட லேண்ட், ஓஷன் இருக்கிற இடத்துக்கு எல்லாம் பேந்தலாசா, கான்டினென்ட் இருக்கிற இடத்துக்கு பேர் என்னது? பாஞ்சியா. Pangea. இது ஒரு 1 மார்க். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன உருவாச்சு நம்மளுக்கு? கண்டங்கள் மற்றும் கடல். செகண்ட் என்ன உருவாச்சு? மலையில போய் என்ன சாப்பிடணும்? Pizza. பீஸா சாப்பிடணும். இதெல்லாம் ஃப்ரீயா இருக்கும்போது இந்த ஷார்ட்கட் எல்லாம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஜாலியா இருக்கும். நேத்து சொன்ன ஷார்ட்கட்ல உங்களுக்கு என்ன ஷார்ட்கட் பிடிச்சிருந்துச்சு சொல்லுங்க பாப்போம். நேத்து நிறைய ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன்ல, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? ஷார்ட்கட் எல்லாம் ஃபாலோ பண்றியா? ஹலோ, ஃபாலோ பண்றதே இல்ல போல. எதுக்குமே இப்பெல்லாம் ஆன்சர் பண்ண மாட்டேன். நான் இதை நடத்தலையாமா, அந்த ஒரு வார்த்தையை விட்டுட்டேமா. ஆமா மேம், ஆமா மேம், ஆமா மேம், எஸ் மேம், எஸ் மேம், எஸ் மேம், எஸ் மேம் அப்படிம்ப. ஏன் வந்தேன்னு வச்சுக்கோ. அடுத்து பாருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் உருவாச்சு இல்லையா? மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உருவாச்சு இல்லையா? கான்டினென்ட். நம்மளுக்கே தெரியும் நம்ம இதுல எத்தனை கான்டினென்ட் இருக்கு? 7 இருக்கு. 7. என்னோடய சேர்ந்து படிச்சிடலாம் சரியா? அந்த 7 பெருசு சின்னது அப்படின்னு அரேஞ்ச் பண்றது இல்ல. ஃபர்ஸ்ட் யாரு இருப்பானா? ஆசியா. Asia. மைக் ஆஃப் பண்ணணும். நானே சொல்றேன். ஆமாவாமா, சொல்லுங்கம்மா அப்படி சொன்னா மட்டும் ஆன் பண்ணுங்க. ஆசியா, அது வரைக்கும் ஆன் பண்ண தேவையில்ல. நான் பாட்டுக்கு ஒரு ஃப்ளோல பேசிக்கிட்டு போவேன். ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா. மா, யாரும்மா அந்த மைக்கு? பேர் சொல்லுங்கம்மா. ஆஃப் பண்ணுங்கன்னா ஆஃப் பண்ணுங்கம்மா. இருக்கிறதுலே பெருசு யாருன்னா ஆசியா, இருக்கிறதுலே சின்னது யாருன்னா ஆஸ்திரேலியா. அதனாலதான் அந்த இதுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதை எப்படி மேடம் நான் ஞாபகம் வச்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் ஆசியா, அடுத்து ஆப்பிரிக்கா, அடுத்து பாருங்க வட அமெரிக்கா. வட அமெரிக்கானா இங்கிலீஷ்ல நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அடுத்து அண்டார்டிகா. அதாவது ஆ ஆ ஆ வந்து 2 இருக்கு பாருங்க. அடுத்து வெறும் அமெரிக்கா, அமெரிக்கா, அண்டார்டிகா, அது 3 இருக்கு பாருங்க. அடுத்து ஐரோப்பா, ஆஸ்திரேலியா. பெருசு ஆசியா, சின்னது ஆஸ்திரேலியா. யா. அப்ப இது பெருசு, இது சின்னது. ஓகேவா? பெருசு சின்னது. சோ நம்மள்ட்ட மொத்தம் 7 கண்டங்கள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. 5 கடல்கள் இருக்கு. இந்த 5 கடலுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்றேன் பாருங்க. என்ன ரொம்ப கடுப்பேத்துறீங்கம்மா, மைக் ஆஃப் பண்ணுங்க. உங்க பக்கத்துல நீங்க ஆன்சர் பண்ணா கூட பரவாயில்ல, உங்க பக்கத்துல பேசிட்டு இருக்காங்க. யாரு பேசுறாங்க? பார்ட்டிசிபென்ட்ஸ்ல யார் மைக் ஆன் பண்ணி? ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீ ஆஃப் பண்ணல. சாலாங்கிறவங்க மைக் ஆஃப் பண்ணுங்க. நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம்னா நம்ம மைக் ஆன்ல இருக்கா? பிரதீபா ஆன்ல இருக்கான்னு ஒரு தடவை பாருங்க. ஒரு ஃப்ளோல நடத்திட்டு இருக்கவங்களுக்கு அப்புறம் ஃப்ளோ கிடைக்காது. அப்போ 7 கண்டங்கள் இருக்கு, 5 கடல்கள் இருக்கு. இதையும் சைஸ் வரியா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இத சைஸ் வரியா அரேஞ்ச் பண்ணதுக்கு ஷார்ட்கட் என்ன சொல்றேன்? ஃபர்ஸ்ட் யார் வருவா? ஃபர்ஸ்ட் ஆசியா, லாஸ்ட் யாரு? ஆஸ்திரேலியா. ஓகேவா? அப்ப ஆசியா பக்கத்துல இன்னொரு ஆனா யார் வந்துருவானா? ஆப்பிரிக்கா. அப்புறம் 3 ஆள வரும். அது வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, அப்புறம் தான் ஐரோப்பா, ஆஸ்திரேலியா. இதுக்கு என்ன மேடம் ஷார்ட்கட்டு? பையா.
பையாவை இப்படிதான் ப்ரொனவுன் பண்ணணும். பீனா பசிபிக், இது வந்து அட்லாண்டிக், ஐனா இந்திய பெருங்கடல், ஐ மூணாவதா இருக்கு பாருங்க. அடுத்து வந்து என்னது, இது அண்டார்டிக். அண்டார்டிக்னு மென்ஷன் பண்ணாம இத தென் பெருங்கடல்னு இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அண்டார்டிக்னு சொல்லாம தென் பெருங்கடல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது சவுத்தன் ஓஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சதன் ஓஷன், சதன் ஓஷன் சொல்லியிருப்பாங்க. சதன் ஓஷன் இப்ப பேர் மாத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் அண்டார்டிகா. அண்டார்டிகா ஆர்டிக். நேத்து கூட நடத்தினேன் இல்லையா, நள்ளிரவு சூரியன், மிட் நைட் சன் எங்க இருக்குன்னு சொன்னேன். ஆர்டிக்கோட நார்த்லயும் அண்டார்டிக்கோட சவுத்துலயும் இருக்கும். சவுத்லயும் அப்படின்னு மிட் நைட்னு சொன்னேன் இல்லையா. அப்ப பையா, பசிபிக், அட்லாண்டிக், இந்தியா, இது அண்டார்டிக், இது ஆர்டிக். இப்ப அந்த அண்டார்டிக்கு பேர் தான் என்னது, சதன் ஓஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா. தென் பெருங்கடல், அப்ப தென் பெருங்கடல் என்று அழைக்கப்படுவது எது சொல்லு பாப்போம், நீ யாராவது ஆன்சர் பண்றியான்னு. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருத இப்ப மோடி என்னன்னு பேர் மாத்தி வச்சிருக்காரு. ஹலோ, கரண்ட் அவேர்ஸ் நியூஸ் பேப்பர் எல்லாம் பாக்குறது இல்லையா, படிக்கிறதே இல்ல, நடத்தினதே படிக்க மாட்டோம் மேம். ம் சொல்றேன் உங்க மேம் கிட்ட. அடுத்து பாருங்க, ரெண்டு லேண்ட, அதாவது சந்தி, சந்தி பிள்ளை இங்க பாருங்க. இப்ப வந்து வெற்றி கழகம்னு விஜய் ஆரம்பிச்சாருல்ல, இதுல இக்கு வரணும்னு ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இது சந்தி பிழை தானே. சந்தினா ரெண்டு வார்த்தையை சேர்க்கிற வார்த்தை தானே சந்தி. அப்ப ரெண்டு லேண்ட சேர்க்கறதுக்கு பேரு தான் சந்தி. சோ ரெண்டு லேண்ட சேர்த்தா அதுக்கு பேரு நிலச்சந்தி. அந்த நிலச்சந்திக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அஹ்? மஸ் என்னது, இஸ்துமஸா? என்ன எஸ் மேம். சொல்றீங்க சொல்லுங்க. இஸ்துமஸ். இஸ்துமஸா? தொண்டையில இருக்கிறது அப்ப என்ன, தொண்டையில இருக்கிறதுக்கு பேர் என்னம்மா? ஒரு கான்பிடென்டாவே ஆன்சர் பண்ண மாட்டேன்றீங்க பாருங்களேன். இதுக்கு பேரு நிலச்சந்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா. ரெண்டு லேண்ட இணைச்சா அதுக்கு பேர் என்னது சொல்லுங்க. நிலச்சந்தி. சந்தி. உம் இதுக்கு பேர் என்னது, நிலச்சந்தின்னு மட்டும்தான் தமிழ்ல கொடுத்திருப்பாங்க. ஆனா இங்கிலீஷ்ல இதுக்கு பேரு சொல்லியிருப்பாங்க என்னன்னு, இஸ்துமஸ். ஆமா தானே, பிசில கேட்ட கொஸ்டின்மா. நம்ம இந்த தொண்டையில குரல் வலை இருக்கு இல்லையா, குரல் வலை, குரல் பெட்டி, அங்க இருக்கிற அந்த முடிச்சுக்கு பேரு இஸ்துமஸ் தானே. ஆமா தானே, அதுவும் ஆன்சர் அதுதானே. எஸ் மேம். அம்மா ஆடம்ஸ் ஆப்பிள்னு கூட சொல்லுவாங்க இல்லையா குரல் வலைய. அட போயா, உன்னோட போராடுறதுக்கு நான் அடுத்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆமா மேம், போங்க மேம். ஏன் மேம் இப்படி பண்றீங்க. அப்ப வந்து கண்டங்கள், கான்டினென்ட்னா என்ன, ஓஷன்னா என்ன அப்படின்னு அழகா சொல்லி கொடுத்தாச்சு. ரெண்டு லேண்ட ஜாயின் பண்ற இடத்துக்கு பேர் என்ன, இஸ்துமஸ். தமிழ் மீடியம் இதை எழுதிக்கோ, நிலச்சந்திக்கு பேரு இஸ்துமஸ். இதுதான் டிஎன்பிசிக்கு ரொம்ப பிடிச்ச கொஸ்டின். அடுத்து செகண்ட் ஸ்டேஜுக்கு ஷார்ட்கட் என்ன சொன்னேன், மலையில போய் என்ன சாப்பிடணும், பீஸா. பீஸா சாப்பிடணும். இல்லாட்டி 2 மணிக்குன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோ, 2 மணிக்குன்னா செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி அதோட முடிச்சுக்கிட்டாங்க, வேற ஒண்ணுமே சொல்லல. அதுல இப்ப வந்து நம்ம மலைகள்னா என்னன்னு பாக்குறோம் பாரு. நான் சொல்ற மாதிரி டக்கு டக்குன்னு ஃபாலோ பண்ணினா டக்கு டக்குன்னு படிச்சிடலாம். மலைன்னு யார தெரியுமா சொல்லுவோம், நம்ம லேண்ட்ல 600 மீட்டர் 600 மீட்டர் ஹைட்ல இருந்தா அது அப்படியே மவுண்டெயின்னு நம்ம வந்து டெரைவ் பண்ணுவோம். அப்ப 600 மீட்டருக்குள்ள இருக்கணும். மைக் ஆஃப் பண்ணுங்க. 600 மீட்டருக்கு மேல இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு மலைகள். மலை வந்து தனியாவும் இருக்கும், இல்ல இப்படி 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 தொடர்ச்சியாவும் இருக்கும், கண்டினியூஸாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மலைக்கு எப்படி இருக்கும், தனியாவும் இருக்கும், இல்லாட்டி ஐசோலேஷனாவும் இருக்கும், இல்லாட்டி குரூப்பாவும் இருக்கும். கண்டினியூஸ் சொல்லியிருக்க மாட்டாங்க இங்கிலீஷ்ல, அத குரூப்பாவும் இருக்கும். அப்படி கண்டினியூஸாவும் இருக்கும், கரெக்ட் தான். கண்டினியூஸாவும் இருக்கும், எக்ஸ்டெண்ட் ஆகி அந்த மாதிரி குரூப்பாவும் இருக்கும், எது வேணாலும் சொல்லலாம். ஓகேவா. இது வந்து எவ்வளவு வரைக்கும் இந்த மலை இருக்குன்னா, மவுண்டெயின்ஸ் 100 கிலோமீட்டர்ல இருந்து 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு. நீங்க மொக்கையா சொல்லிட்டு நம்ம ஆசியால இருக்கிற மவுண்டெயின். இப்ப நான் நடத்தட்டுமா இல்ல நீங்க பேசுறீங்களா?
சண்முக பிரீத்தி டிவிய போட்டுக்கிட்டு சண்முக பிரீத்தி டிவிய போட்டுட்டு எப்படி கிளாஸ் கவனிக்க முடியும்? ஏமா உயிரை கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோமா, என்னம்மா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டிவிய போட்டுட்டுலாம் கவனிக்க கூடாது. ஒரு ரூமுக்கு வந்து உட்காந்து படிக்கணும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. நல்லா எஃபர்ட் போடணும். சொல்லுங்க. ஆசியால இருக்கிற நான் பக்கத்து ரூம்ல இருக்கேன். பக்கத்து ரூம்ல இருக்கீங்களா? ஒழுங்கா கவனிக்கிறீங்க. இப்ப நான் இப்ப திருப்பி கூப்பிட்டு கேட்பேன். உங்க பேர் என்ன? கேளுங்க. பிரீத்தி. சண்முக பிரீத்தி. கவனிங்க பிரீத்தி. நான் ஆசியால இருக்கிற கவனிக்கிறேன். மவுண்டெயினுக்கு பேரு இமயமலை. இதெல்லாம் நல்ல இங்க பாரு, இந்த வட அமெரிக்கா, நார்த் அமெரிக்கால இருக்கிற மவுண்டெயின் பேரு ராக்கி. இது நீ எல்லா ப்ரீவியஸ் இயரையும் எடுத்து பாரு, இது கொஸ்டின் இருக்கும். நார்த் அமெரிக்கால இருக்கிறது ராக்கி, நார்னு வருது பாருங்க. சவுத் அமெரிக்கால இருக்கிறது ஆண்டிஸ். சவுத் அமெரிக்காவை எஸ்ஏன்னு எழுதலாமா? ஆண்டிஸா ஷார்ட்கட் சாண்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. நார்த் அமெரிக்காவுக்கு என்ன ஷார்ட்கட் சொல்றேன்? நார். நார்த் அமெரிக்கா ஆர்னா என்ன அர்த்தம்? ராக்கி. ராக்கி. சவுத் அமெரிக்காவுக்கு என்னது? ஆண்டிஸ் மலைத்தொடர். சாண்டி. ஓகேவா? சாண்டி அப்படின்னு ஷார்ட்கட். நம்ம ஆசியால தான் இமயமலை இருக்குன்னு உனக்கே தெரியும். சோ வேர்ல்டுலயே மிக நீளமான மலைத்தொடர்னு எதை சொல்லுவோம்னா, வேர்ல்டுலயே என்னது ரொம்ப நீளமான மவுண்டெயின்னு சொன்னா யார சொல்லணும்? ஆண்டி. ஆன்டிஸ். யார சொல்லணும்? ஆன்டிஸ். ஆமா தானையா? எஸ் எதை மேம். சொல்லணும்? ஆன்டிஸ சொல்லணும். ஆண்டி. நார்த் அமெரிக்கால என்ன, சவுத் அமெரிக்கால என்ன அப்படிங்கறது தெளிவா சொல்லியாச்சா? எஸ் மேம். ஆன்டிஸ் தான் லாங்கஸ்ட் மவுண்டெயின் ரேஞ்சுன்னு சொல்றாங்க வேர்ல்டுலயே. மவுண்டெயின் ரேஞ்ச்னா மலைத்தொடர். இருக்கிறதுலே வேர்ல்டு லெவல்ல மிகப்பெரிய மலைத்தொடர் எதுன்னு கேட்டா எதுதான்? ஆன்டிஸ் தான். ஆன்டிஸ் எவ்வளவு கிலோமீட்டர்? 7000 கிலோமீட்டர். 11,000 கிலோமீட்டர். ஒரு மலைத்தொடரின் உயரமான பகுதி சிகரம்னு உனக்கே தெரியும். சிகரம்னா இங்கிலீஷ்ல பீக். அப்ப இமயமலையோட பீக் இமயமலையில இருக்கிறது எவரெஸ்ட். எவரெஸ்ட் 8848 மீட்டர்னு இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்ச கொஸ்டின். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு 1 மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன 1 மார்க்? டிசம்பர் 11. டிசம்பர் 11 என்ன பிள்ளைங்களா? இன்டர்நேஷனல் மவுண்டன்ஸ் டே. இன்டர்நேஷனல் மவுண்டைன் டே. வெரி குட்மா. சர்வதேச மலைகள் தினம். ஓகேவா? சர்வதேச மலைகள் தினம் மவுண்டைன் டிசம்பர் 11. மலைகள் தினத்தை கொண்டாடுவதற்காக நம்ம கொண்டாடுறதுதான் டிசம்பர் 11. இதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. மலைகள் தான் ஆறுகள் உற்பத்தி ஆகுறதுக்கே ஹெல்ப் பண்ணுது. உனக்கே அது நல்லாவே தெரியும். மலையில இருந்து தான் ஆறெல்லாம் வருதுன்னு. மவுண்டைன் தான் ரிவரோட சோர்ஸே. சோ இந்த தாவரம் பிளான்ட்ஸ் வந்து இந்த என்னது மவுண்டைன்லாம் பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் தங்குறதுக்குலாம் ஒரு பிளேஸா வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு ஒரு மொக்கையா கொடுத்துருக்காங்க. மித்தபடி படிக்கிறதுக்குலாம் இங்க ஒண்ணும் இல்ல. சரியா? சரி சொல்லு. சரியா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிளாட்டியூஸ். அப்ப மலைகளை பத்தி அழகா சொல்லி கொடுத்துட்டேன். லேண்ட்ல இருந்து 600 மீட்டர் ஹைட்ல இருந்தா அதுக்கு பேரு மலை, மவுண்டைன்ஸ். அது ஒரு பாயிண்ட் படிச்சுக்கிட்டா போதும். மித்ததெல்லாம் தேவையில்ல. செகண்ட், ஏசியால இருக்கிறதுக்கு பேரு இமயமலை. நார்த் அமெரிக்கால இருக்கிறதுக்கு பேர் ராக்கி. சவுத் ராக்கி. அமெரிக்கால இருக்கிறதுக்கு பேரு ஆண்டிஸ். இதை படிச்சுக்கிட்டா போதும். பட் இருக்கிறதுல இந்த 3ல எது பெருசுன்னு கேட்டா ஆண்டிஸ் தான் சொல்லணும். 7000 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. இமயமலையில இருக்கிறது யாரு அப்படின்னா எவரெஸ்ட். அது இது எவ்வளவு மீட்டர் தான் இருக்கு? 8848 மீட்டர்ஸ். சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் 11. இதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். 1 மார்க்கா. அடுத்து பீடபூமிகள். பீடபூமிகள்னா பாரேன். அதாவது லேண்டுக்கு மேல 600 மீட்டர்ல இருந்தா அது மவுண்டைன்ஸ். அப்படியே ஈக்குவல் லேண்டா இருந்தா அதுக்கு பேரு பிளாட்டியூஸ், பீடபூமிகள்னு சொல்றாங்க. அப்படியே அதோட லேண்ட் எப்படி இருக்கும்னா பிளாட்டா இருக்குமா. பிளாட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு 100 மீட்டர்ல இருந்து 1000 மீட்டர் வரைக்கும் கூட இருக்கும். அப்போ பிளாட்டியூஸ்ல உலகிலேயே பெருசு எது அப்படின்னா திபெத். வேர்ல்டு லெவல்லன்னு கேட்டா திபெத். அதனாலதான் இந்த திபெத்தை நம்ம என்னன்னு சொல்லி சொல்லுவாங்க? உலகத்தின் கூரை. இதெல்லாம் எவ்வளவு பிசிஎஸ்ஐல நம்ம பார்த்திருக்கோம். திபெத் ரூஃப் பீடபூமியை ஆஃப் தான் த வேர்ல்ட். உலகத்தின் கூரை. இங்கிலீஷ்ல இதை அழகா எப்படி சொல்லுவாங்க? ரூஃப் ஆஃப் த ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு. வேர்ல்ட். ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு. இதெல்லாம் டிஎன்பிசிக்கு ரொம்ப பிடிச்ச கொஸ்டின். அதே மாதிரி டிஎன் யூஎஸ்ஆர்பிக்கு ரொம்ப பிடிச்ச கொஸ்டின். உலகத்திலேயே உயர்ந்த பீடபூமி. உலகத்திலேயே பீடபூமி பிளாட்டியூஸ்ல எதுன்னு கேட்டா திபெத்.
இதுவே மவுண்டெயின்ல பெருசு எதுன்னு கேட்டா ஆண்டிஸ். சோ ஆண்டிஸ். ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எழுதிக்கலாம். இந்த பீடபூமி வந்து இந்த பிளாட்டியூஸ் வந்து நல்லா பிளாட்டா இருக்கிறதுனால இத பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு மேஜை மாதிரி இருக்குமா. மேஜை எப்படி பிளாட்டா இருக்கும், டேபிள் எப்படி பிளாட்டா இருக்கும், அதனால இதுக்கு இன்னொரு பேரு டேபிள் லேண்டு. அப்ப பிளாட்டியூஸ்க்கு இன்னொரு பேர் என்னது? டேபிள் லேண்டு. லேண்ட். டேபிள் லேண்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்தியாவுல வேர்ல்டு லெவல்ல திபெத்துன்னு சொன்னீங்க மேடம். இதுவே இந்தியாவுல காணப்படுற பீடபூமியை சொல்லுங்க மேடம். இந்தியாவுல சோட்டா காணப்படுற நாக்பூர். ஏமா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிளாட்டியூஸ்னாலே அங்க அதிகமா என்ன இருக்கும் அப்படின்னா கனிமங்கள். கனிமங்கள்னா இங்கிலீஷ்ல மினரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்தியால இருக்கிறது எதுன்னு கேட்டா சோட்டா நாக்பூர். அதனாலதான் அங்க நிறைய மினரல்ஸ் இருக்கிறதுனால சுரங்க தொழில் பண்றாங்க. சுரங்க தொழில்னா இங்கிலீஷ்ல என்ன இதுயா? மைனிங் மேம். மைனிங் பண்றாங்க. வெரி குட். உங்களதான் தேடிட்டு இருந்தேன். உங்க பேர் என்ன சொல்லுங்க. பிரதீபா. அடுத்த கிளாஸ்ல இருந்து உங்க பேரை சொல்லி கேட்பேன். பிரதீபா. எந்த ஊர் நீங்க? கோயம்புத்தூர் மேம். அந்த கோயம்புத்தூர் பாப்பாவா? ஓகே. ஆமா மேம். சரிப்பா. சரிம்மா. சோட்டா நாக்புரி. சோட்டா நாக்புரி மைனிங்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்தியாலன்னு கேட்டா சோட்டா நாக்புரி. அதுலயும் சவுத் இந்தியாலன்னு கேட்டா சொல்லுங்க பிள்ளைங்களா. தென்னிந்தியாவில் உள்ள தக்கான பீடபூமி எரிமலை பாறைகளால் ஆனது. அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன அர்த்தம்? வால்கேனிக். வல்கானிக் ஆரிஜின். ஓகேவா? வல்கானிக்னா எரிமலை. அப்ப தென்னிந்தியால இருக்கிற டெக்கான் பிளாட்டூன்னு அதை சொல்லுவாங்க. இல்லாட்டி தக்கான பீடபூமி. அப்ப அழகா நீ இப்ப எக்ஸாமுக்கு எல்லாம் போகும்போது எவ்வளவு அழகா ரிவைஸ் பண்ணிட்டு போலான்னு பாரு. இது வந்து நல்லா அப்படியே பிளாட்டா இருக்கும். அதாவது சமமா இருக்கும். வேர்ல்டு லெவல்ல பெருசுன்னு கேட்டா திபெத்து. இதுதான் உலகத்தின் கூரைன்னு சொல்லுவாங்க. இது நல்லா பிளாட்டா இருக்கிறதுனால இது மேஜை நிலம்னு கூட சொல்லுவாங்க. உலகத்துல பெருசுன்னா திபெத்து. இந்தியாவுலன்னு கேட்டா சோட்டா நாக்புரி. சோட்டா நாக்பூர். தென்னிந்தியாவுலன்னு கேட்டா தக்காணம். அவ்வளவுதான். இந்த டெக்கான். 3 ஒன் மார்க்க படிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். தமிழ்நாட்டுல இருக்கிற பீடபூமியை சொல்லு அப்படின்னா தர்மபுரி பீடபூமின்னு ஒண்ணு இருக்கான். தர்மபுரி ஒண்ணு இருக்கா. ஏக்கா கோயம்புத்தூர் இருக்கா? கோயம்புத்தூர் பீடபூமியாங்கா? மதுரை பீடபூமியாங்கா? இத படிக்கும்போது தர்மபுரி, கோயம்புத்தூர், மதுரைன்னு இருக்கு பாருங்க. டிஎம்சின்னு வருது பாருங்க. டிஎம்சி, டிஎம்சி, டிஎம்சி அப்படின்னு வருது பாருங்க. இதெல்லாம் பீடபூமியில வருது. டிஎம்சினா டீனா தர்மபுரி, யமுனா மதுரை, சீனா கோயம்புத்தூர். இதெல்லாம் பிளாட்டியூஸ்ல வருது. இப்ப இங்க நடத்துனது அப்படியே சும்மா இங்க ஒரு மேட்ச் மாதிரி. சின்ன பிள்ளைங்க 6வது பிள்ளைங்க இல்ல, அதனால எழுத சொல்லியிருக்காங்க. நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? இமயமலையில என்ன இருக்கு? எவரெஸ்ட் இருக்கு. எவரெஸ்ட். எவரெஸ்ட். ஓகேவா? அதுக்குள்ள ராக்கி. ராக்கி ராக்கி எங்க இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன். நார்த் அமெரிக்கா. நார்த் அமெரிக்கா. ஆண்டிஸ் எங்க இருக்குன்னு சொன்னேன். சவுத் 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 அமெரிக்கா. 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 ஏமா இந்த ஆல்ப்ஸ் மலைத்தொடர் எங்க தெரியுமா இருக்கு? யூரோப். தெரியுமா உங்களுக்கு? யூரோப். ஐரோப்பா. ஐரோப்பா. யூரோப்னாலும் ஒண்ணுதான், ஐரோப்பானாலும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு மொக்கையா கேட்டுருக்காங்க. மித்தபடி ஒண்ணும் உனக்கு தேவையில்ல. வேணும்னா உனக்கு போர் அடிக்கும் போது இதோட ஹைட் என்னன்னு பார்த்து எழுதிக்கோ. சரியா? அடுத்து ஓகே பாருங்க மேம். சமவெளிகள் பிளெயின்ஸ். சமவெளிகள்னா பிளெயின்ஸ்னு சொல்றாங்க. இது ஓஷன்ல இருந்து பார்க்கும் பொழுது சுமார் 200 மீட்டருக்கு குறைவான உயரம் கொண்டதான். ஓஷன்ல இருந்து பார்க்கும்போதே லெஸ் தென் 200 மீட்டரா இருக்குமா. இதுவே எபோவ் 600 இருந்தா அதுக்கு பேர் என்னது? மவுண்டைன். மவுண்டன்ஸ். மவுண்டைன். மவுண்டைன். லெஸ் தென் 200 இருந்தா அதுக்கு பேரு பிளெயின்ஸ். இதுவே பிளெயின். சர்ஃபேஸ் வந்து பிளாட்டா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? பிளாட்டியூஸ். பிளாட்டியூஸ். அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இங்க பாருங்க இதெல்லாம் யூனிட் 9ல வரும். யூனிட் 9 இல்ல. இப்பதான் எல்லாத்தையும் சுருக்கி கட் காப்பி பேஸ்ட் பண்ணி யூனிட் 5, 6ல வச்சுட்டாங்க இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ் மேம். அதுல வரும். ஜியோகிராபி வந்து வரும். அதுல எல்லாம் கொஞ்சம் நான் கொடுக்குற பேஸ் வந்து உனக்கு நல்லா இருக்கும். சரியா? அதனால நல்லா ஓகே மேம். பாத்துக்கோ. சோ இங்க வந்து பிளெயின்ஸ்ல தானே நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ், அதுல அந்த வந்து சப் ரிவர்ஸ் எல்லாம் வருதுல்ல, அததான் இங்க சும்மா கொடுத்துருக்காங்க. சோ இந்த ரிவர்ல வரதெல்லாம் நம்மளுக்கு வந்து அக்ரிகல்ச்சருக்கு ஹெல்ப்பா இருக்கு. உனக்கே தெரியும் இந்த ரிவர்ல உருவானதுதான் மெசபடோமியா, சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்லாம் உனக்கே சொல்லி கொடுத்துருக்கேன். சிந்து எஸ் மேம். அழிஞ்சதுக்கு ஒரு காரணமே ரிவர் பக்கத்துல இருக்கிறதுனாலதான். தண்ணி அதோட டைரக்ஷனை மாத்தி அழிச்சிருச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். எஸ் மேம். அதே மாதிரி நார்த் இந்தியால வேர்ல்டுலயே பெரிய உலகின் பெரிய சமவெளிகளில் ஒன்று எது? கங்கை. அப்போ வேர்ல்டுலயே பெரிய பிளெயின் எது அப்படின்னு கேட்டா எதை சொல்லணும்? சொல்லுங்க பிள்ளைங்களா. வேர்ல்டுலயே கங்கை. பெருசு எது?
லார்ஜஸ்ட் பிளெயின் இன் த வேர்ல்டு எது? நார்த் கங்கை. இந்தியால இருக்கிற கங்கா. கங்கை. தமிழ்நாட்டுல என்னென்ன இருக்கு? என்னென்ன சமவெளிகள் இருக்கு? காவேரி, வைகை. காவிரி, வைகை. வைகை அப்படின்ற மாதிரி சும்மா நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல நீ படிச்சுக்க வேண்டியது லெஸ் தென் 200 இருந்தா அதுக்கு பேரு சமவெளி. அது ஒரு பாயிண்ட் படிச்சுக்கணும். வேர்ல்டு லெவல்லயே சமவெளி பெருசு எதுன்னு கேட்டா எதை சொல்லணும்? கங்கை கங்கை. சமவெளி. கங்கை தமிழ்நாட்டுல சமவெளி. இருக்கிறதுக்கு பேரு காவேரி, காவிரி, வைகை. வைகை. ஆற்று சமவெளிகள் பண்டைய நாகரிகம் அதான் உனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். சிந்து நதி. எகிப்துல நடத்தும் போது சொன்னேன்ல, எகிப்துல இருக்கிறது நைல் நதின்னு ம். போன்ற இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நாகரிகங்களை பத்தி சொல்லுதுன்னு சும்மா மொக்கையா கொடுத்துருக்காங்க. அப்ப செகண்ட் ஸ்டேஜ் ஃபுல்லா தெளிவா நடத்தியாச்சு. தேர்ட் ஸ்டேஜ்ல தான் நம்மளுக்கு வந்து ரிவரு என்னது ரிவர் வருது. பனியாறுனா இங்கிலீஷ்ல என்னமா? கிளேசியராமா? என்னமா கொடுத்துருக்காங்க? கிளேஷியர் தான் மேம். கரெக்ட் தானா? எஸ் மேம். பனியாறுனா என்னதுமா? கிளேசியரு. இந்த இதெல்லாம் உருவாகிறதுக்கு எல்லாம் என்ன காரணம்? இதான் தேர்ட் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரிவரு, கிளேசியரு, விண்டு, வேவு இதெல்லாம் வரத்துக்கு தேர்ட் இதுன்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த தேர்ட் ஸ்டேஜ்ல ஒண்ணு என்ன நடக்கும் அப்படின்னா, ஒண்ணு அரித்தலும் இன்னொன்னு படிய வைத்தலும். அதாவது ஆறுகள் என்ன பண்ணும்? அரிச்சு எடுத்துட்டு வரும், ஒரு இடத்துல படிய வச்சிரும். அரிக்குது அப்படின்னா எரோஷன், படிய வைக்குது அப்படின்னா டெபாசிஷன். ரிவரோட வேலையே எரோஷன் பண்ணி டெபாசிஷன் பண்றதுதான். ஆறுகளோட வேலையே அரிச்சு படிய வைக்கிறது தான். படிய வைக்கிறது. அததான் இந்த மொரைன்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது இன்னும் அடுத்து போக போக அடுத்தடுத்த கிளாஸ்ல நிறைய நல்லா கொடுத்துருப்பாங்க. அவ்வளவுதான்யா. அப்ப நம்ம கான்டினென்ட் ஃபுல்லா தரவா படிச்சாச்சு. எஸ்ஆர் நோ ஜி சாரி கான்டினென்ட் படிச்சாச்சு. கான்டினென்ட் பத்தி அவங்க பெருசா ஒன்னும் சொல்லல. பட் அது எப்படி கான்டினென்ட் உருவாச்சுங்கிறதுக்கு மீனிங் படிச்சோம். ஆமா தானே? எஸ் மேம். கான்டினென்ட் எப்படி வந்துச்சு, இந்த மவுண்டெயின் பீடபூமி சமவெளிகள் எப்படி வந்துச்சு, பள்ளத்தாக்கு கடற்கரைகள் மணல் குன்றுகள் எப்படி வந்துச்சு, அதெல்லாம் நம்ம படிச்சோம். ஓகேவா? அடுத்து யார பத்தி நோட்ஸ் கொடுத்துருக்காங்க? ஒடியாங்க ஒடியாங்க ஒடியாங்க. அடுத்து ஓஷன்ஸ். ஓஷன்ஸ்னாலே உனக்கு தெரியும். நம்ம பார்க்கும்போது நம்மள்ட்ட அந்த ஓஷன்ஸ் தான் நிறைய, வாட்டர் தான் நிறைய இருக்கு. சோ நம்மளுக்கு ப்ளூ கலர்ல தெரியுது. ஆமாவா இல்லையா? சோ நம்மளுக்கு நிறைய நீர் தான் இருக்கு அப்படின்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் யார சொல்றாங்க அப்படின்னா பசிபிக்க சொல்றாங்க. நான் சொல்ற மாதிரி அழகா படிச்சுக்கணும். இருக்கிறதுலயே ரொம்ப ஆழமா இருக்கிறது யாரு அப்படின்னா அது பசிபிக். ஆழம் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன கொடுத்திருக்காங்க? டீப்பஸ்ட். டீப்பஸ்ட் ஓஷன் எது அப்படின்னு கேட்டா இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரொம்ப டீப்பஸ்ட்னு கேட்டா அது இதுதான். பூமியோட மொத்த பரப்புல 1/3 இதுதான் இருக்கும். நல்ல இடத்த வந்து எர்த்தே 3னா அதுல ஒரு பங்கு எந்த ஓஷன் தான் இருக்குமா? பசிபிக் ஓஷன். இதோட ஸ்கொயர் கிலோமீட்டர் கொடுத்திருக்கான், வேணா பாத்துக்கோ. பசிபிக் ஓஷனோட வெஸ்ட்ல யாரு இருக்கா அப்படின்னா ஏசியா. ஓகேவா? ஈஸ்ட்ல யாரு இருக்கா அப்படின்னா அதாவது ஏசியா மற்றும் ஆஸ்திரேலியா. அதாவது அந்த பெரிய கான்டினென்ட் சின்ன கான்டினென்ட்னு சொன்னேன் இல்லையா, இது ரெண்டும் வெஸ்ட்ல இருக்கான். நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா இருக்கு இல்லையா, அது எங்க இருக்கான்? ஈஸ்ட்ல இருக்கான். மேல இருக்கிறது ஆர்டிகா, கீழ இருக்கிறதுக்கு பேர் என்னவா? அண்டார்டிகா. புரியுதா? இப்ப அழகா இவ்வளவு பெரிய பாறாவேன்னு டக்குன்னு சொல்லி கொடுத்தாச்சா? இதோட ஷேப் என்ன ஷேப்பா? முக்கோணம்னா இங்கிலீஷ்ல என்னக்கா? ட்ரையாங்கிள் ஷேப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ மேற்பகுதி பசிபிக் பெருங்கடலையும் ஆர்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் பெர்ரிங் நீர் சந்தி அப்படின்னு சொல்றாங்க. பசிபிக்கையும் ஆர்டிக்கையும் ஜாயின் பண்ற அந்த வாட்டருக்கு என்ன பேரா? பெர்ரிங். இந்த ஒரு முக்கியமான வார்த்தை. அப்ப இத பார்த்தாலே இருக்கிறதுலே டீப்பஸ்ட் யாருன்னு கேட்டா ஒரு 1 மார்க் கேட்பாங்க. நம்ம எர்த்லயே 1/3 யாருதான் இருக்காங்க? பசிபிக். இதோட வெஸ்ட்ல யாரு இருக்கா, ஈஸ்ட்ல யாரு இருக்கா, நார்த்ல யாரு இருக்கா, சவுத்ல யாரு இருக்கான்னு அழகா சொல்லி கொடுத்துட்டேன். இது என்ன ஷேப்பு? ட்ரையாங்கிள் ஷேப். இதுல இந்த பசிபிக்கையும் ஆர்டிக்கையும் ஜாயின் பண்ற இடத்துக்கு பேர் என்னது? ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோ. இது ரொம்ப டீப்பஸ்ட்னு சொன்னேன் இல்லையா? டீப்பஸ்ட்னா எந்த அளவுக்கு மேடம் டீப்பஸ்ட்? வேர்ல்டுலயே ரொம்ப லாங்கஸ்ட் அண்ட் ரொம்ப ஹைட்டான பீக்னு எதை சொல்லுவோம்? வேர்ல்டுல ஹைட்டான பீக்னா எவரெஸ்ட். எவரெஸ்டே இந்த மரியானா ட்ரங்கி அப்படின்னா அகலி இங்கிலீஷ்ல.
மரியானா ட்ரெஞ்சுன்னு சொல்லுவாங்க. மரியானா ட்ரெஞ்சுன்னா மரியானா அகழி அப்படின்னு பசிபிக் பெருங்கடல்ல ஒன்று இருக்குமா. அதுக்குள்ள இந்த எவரெஸ்டே மூழ்கிடுமா. அந்த அளவுக்கு டீப்பஸ்டா அப்படின்னு இங்க கொடுத்திருக்காங்க. இதோட லென்த் எல்லாம் நல்லா படிச்சுக்கோ. 8848 இது எவ்வளவு 10,994 இதெல்லாம் நீ நல்லா படிச்சுக்கோ. நல்லா தெரிஞ்சுக்கோ. இந்த பீக்கு இந்த அகழி எல்லாம் எதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க? மீட்டர்ஸ்ல. ஓகேவா? இது போக இந்த பசிபிக்க சுத்தி என்னெல்லாம் கடல் இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. வேணுங்கிறவங்க எனக்கு ஜியாகிரபி சம்பந்தமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க பாத்துக்கோ. பசிபிக்க சுத்தி பெர்ரிங். நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பெர்ரிங்னா மீனிங் என்னன்னு சொல்லிட்டேன். பசிபிக்கையும் ஆர்டிக்கையும் ஜாயின் பண்றதுக்கு பேர் தான் என்னது? பெர்ரிங். இப்போ பக்கத்துல சீன கடல், பக்கத்துல ஜப்பான் கடல், அடுத்து என்னது? டாஸ்மேனியா கடல், டாஸ்மேனியா கடல், பிலிப்பைன்ஸ் கடல் இதெல்லாம் இருக்கா? ஓகேவா? பெர்ரிங் சி, சைனா சி, ஜப்பான் சி, டாஸ்மேன் சி, பிலிப்பைன்ஸ் சீஸ் இதெல்லாம் பக்கத்துல இருக்கிற சீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பிலிப்பைன்ஸ், ஜப்பான், ஹவாய், நியூசிலாந்து போன்ற தீவுகள் கூட இருக்கு. தீவுகள்னா ஐஸ்லாண்ட்ஸ் தானே? எஸ் மேம். ஐஸ்லாண்ட்ஸ் என்னென்ன இருக்கு நம்ம பசிபிக்க சுத்தி? இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், ஜப்பான், ஹவாய், நியூசிலாந்து. இது வந்து டெஸ்ட்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. சோ என்னென்ன ஐஸ்லாண்ட்ஸ் இருந்துச்சு, என்னென்ன ஓஷன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கறத நல்லா படிச்சுக்கோ. ஆல்ரெடி உனக்கு சொல்லிட்டேன் இதுல பெரிய மரியானா ட்ரென்ச் ஒண்ணு இருக்குன்னு. தென் நல்ல சிவப்பு கலர்ல இருக்குமா பசிபிக். அதனால இந்த பசிபிக்கு பேர் என்னது? ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க. நெருப்பு வளையம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நெருப்பு வளையம். ஓகேங்களா? ஸ்பெயின் நாட்டில் மாலுமி பெர்டினாண்ட் மெகல்லன் இவர்தான் பசிபிக்கு பேர் வச்சாரு. பசிபிக்கு பேர் வச்ச ஒரு பேர் என்ன? பெர்டினாண்ட். இங்க பாரு, பசிபிக்கு பேர் வச்சவர் பெர்டினாண்ட். பேரு பெர்டினாண்ட். ஓகேவா? ஓகேவா? பசி எடுக்குதுன்னு சொல்றாங்க. மகள் மகள் அப்படின்னா மெகல். மகள் அப்படின்னு சொல்றாங்க. பசி எடுக்குதுன்னு சொல்றா மகள். மெகலன். மறந்து போயிரும். இப்ப வாசிக்கும் போதெல்லாம் நல்லாதான் ஞாபகம் வச்சிருப்ப. அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே கோமாவுக்கு போயிடுவேன். நான் எம்மா 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 எம்மான்னு நான் கத்திக்கிட்டு கிடக்கணும். ஓகேவா? அப்ப அவ்வளவுதான். பசிபிக்க பத்தி தெளிவா படிச்சாச்சா? அப்புறமேல் ரிவைஸ் வரலாம். அடுத்து நம்ம யாருக்கு போயிடலாம்? நான் ஷார்ட்கட் என்ன சொல்லி கொடுத்தேன்? பையா. பையானா என்ன சாமி அர்த்தம்? பசிபிக், அட்லாண்டிக், இந்தியா. இந்தியன் ஓஷன், ஃபர்ஸ்ட் வர்றது அண்டார்டிக். அண்டார்டிக். லாஸ்டா வர்றதுதான் யாரு? ஆர்டிக். இப்ப நம்ம அட்லாண்டிக் ஓஷனை பத்தி பாக்குறோம். நான் அந்த அதாவது ஃபர்ஸ்ட் பெருசு அடுத்து அப்படிதான் அரேஞ்ச் பண்ணியே உனக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். சோ மறக்காது. இது செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. இது எவ்வளவு கிலோமீட்டர் இருக்குன்னு வேணும்னா பாத்துக்கோ. இது பூமியோட மொத்த பங்குல. பசிபிக் 3ல 1. ஆனா இது எத்தனைல? 6ல 1. அப்படி கம்பேர் பண்ணி படிச்சுக்கோ. அங்க எப்படி நம்ம வெஸ்ட் ஈஸ்ட் படிச்சோம் அது மாதிரி அட்லாண்டிக் பெருங்கடலோட கிழக்கே, அதாவது ஈஸ்ட்ல யாரு இருக்கா அப்படின்னா ஐரோப்பா. வெஸ்ட்ல யார் இருக்கா அப்படின்னா ஆப்பிரிக்கா. இதுவே நார்த்ல யார் இருக்காங்களா? ஈஸ்ட்ல ஐரோப்பா. ஏமா ஈஸ்ட்ல தான் ஐரோப்பாவும் ஆப்பிரிக்காவும். இங்க வந்து யாரு இருக்கா? நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா. பசிபிக் பெருங்கடல் போன்றே மேல ஆர்டிக் இருக்கா, கீழே என்ன இருக்கா? அண்டார்டிக் இருக்கா. பேசுறது புரியுதா? அங்க உள்ள மாதிரியே ஆர்டிக் அண்டார்டிக் கரெக்ட் தான். பசிபிக்கா இருந்தா இந்த ரெண்டு சைடுல யார சொல்லுவேன்? ஆசியா, ஆஸ்திரேலியான்னு சொன்னேன். இந்த சைடு யார சொன்னேன்? நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கான்னு சொன்னேன். இதுவே அட்லாண்டிக்கு நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா இங்க ஓடி போயிரும். எக்ஸ்டெண்ட் யார் வருவா? ஐரோப்பா, ஆப்பிரிக்கா. அது ட்ரையாங்கிள் ஷேப்னு சொன்னேன். இது என்ன ஷேப்பு? எஸ் ஷேப். அங்க இருக்கிற நீர் சந்திக்கு என்ன பேர் சொன்னேன்? பெர்ரிங். இது பேர் என்னது? ஜிப்ரால்டர். அவ்வளவுதான். இப்படிதான் கம்பேர் பண்ணி படிக்கணும். புரியுதா? நல்லா இருக்கா? சொல்லும் போது கஷ்டமா இருக்கா, ஈஸியா இருக்கா, ஜாலியா இருக்கா? நல்லாதான் இருக்கா? ஓகேவா? அட்டைப்பூச்சியோட கால் பாத்தீங்கன்னா அந்த ஜிப்பு இருக்கு. ஜிப்பு போடுவோம்ல, ஜிப்பு அந்த மாதிரி நெருக்கமா தானே இருக்கும். சொல்லு. அட்டைப்பூச்சி இருக்குல்ல, அட்டைப்பூச்சி. அட்டைப்பூச்சியோட ஜிப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? இதுதான் அட்லாண்டிக்கையும் மத்திய தரைக்கடல் பகுதியும் என்ன பண்ணுது? இணைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டா அவங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கடா? அதுக்கப்புறம் உனக்கு தெரியும் கிழக்கையும் மேற்கையும் கப்பல் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு.
சோ இங்க இருக்கிற ட்ரன்ச்சிக்கு பேரு போர்ட்டோ ரிக்கோ ட்ரன்ச்சி. அங்க இருக்கிறதுக்கு பேரு என்னது மரியானா. மரியானா. இங்க போர்ட்டோ. ஓகேவா? அட்டைப்பூச்சை பார்த்து போர் அடிக்குது. அகலிக்கு பேரு போர்ட்டோ, போர் அடிக்குது. மில்வாக்கி அகலி அட்லாண்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி. அப்போ போர்ட்டோன்னு ஒண்ணு இருக்கு, மில்வாக்கின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? மில்லுக்கு வாக்கிங் போகும்போது அட்டைப்பூச்சியாவே பார்த்து போர் அடிக்குது. ரெண்டையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோ. சொல்லு. மில்லுக்கு வாக்கிங் போகும்போது அட்டைப்பூச்சியாதான் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு, போர் அடிக்குது. இது எவ்வளவு டெப்த் அப்படின்னா 8600. அங்க படிச்ச மாதிரியே இதை சுத்தி இருக்கிற ஓஷன்ஸ் எல்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. வேணும்னா படிச்சுக்கோ, இல்லாட்டி தேவையில்ல. அதே மாதிரி அதை சுத்தி இருக்கிற ஐஸ்லாண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, வேணும்னா படிச்சுக்கோ. சரியா? அடுத்து யாரு? இந்தியன் ஓஷன். இதுதான் நம்ம இருக்கிறது. 70 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்குது, அதனால அந்த இந்தியா பேரே வச்சிருக்கு. இதுவும் என்ன ஷேப்பு தான்? ட்ரையாங்கிள் ஷேப்பு தான். இப்ப இதோட நார்த்ல யாரு இருக்கா அப்படின்னு பாக்கலாம். மேற்கே ஆப்பிரிக்கா, இங்க ஆப்பிரிக்காவா. வடக்க இங்க யாரு இருக்கா? ஆசியா. இங்க ஆஸ்திரேலியா. அப்ப இந்தியாவோட இது வந்து ஆப்பிரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியா அப்படின்னு இருக்குன்னு இங்க சொல்லியிருக்கிறாங்க. வேற ஒண்ணும் சொல்லல. மித்தபடி நம்ம இந்தியன் ஓஷன்ல அந்தமான் நிக்கோபர் தீவுகள், லட்சத்தீவுகள், மாலத்தீவுகள், மொரீஷியஸ், ரீயூனியன், இந்த ஐஸ்லாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம இந்தியன் ஓஷன்ல இருக்கிற அந்த லேண்ட் நீர்பரப்புக்கு பேரு என்னது? மலாக்கா. இப்ப நீனே சொல்லுவ பாரு. பசிபிக்ல இருந்ததுக்கு பேரு பெர்ரிங். பெர்ரிங். அட்லாண்டிக்ல இருந்ததுக்கு பேரு ஜிப்ரால்டர். இதுக்கு பேர் என்னது? மலாக்கா. இப்படி கொஞ்சம் சேர்த்து கீழே எழுதி வச்சுக்கோ, சரியா? இல்லாட்டினா ஒண்ணும் புரியாது. இது போக இதை நம்மள சுத்தி உனக்கே தெரியும், வங்காள விரிகுடா இருக்கு, இன்னொன்னு அரபிக் ஓஷன் இருக்கு, இன்னொன்னு என்னது பாரசீக வளைகுடா இருக்கு, அப்புறம் செங்கடல் எல்லாம் இருக்கு அப்படின்னு உனக்கே தெரியும். இப்ப நம்மளுக்கு படிக்கிறது ஈஸி. நம்மள சுத்தி இருக்கிறது வங்காள விரிகுடா, அரபிக்கடல், பாரசீக வளைகுடா, செங்கடல், இதுதான் இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அதே மாதிரி தீவும் ஈஸி. அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவுகள், இலங்கை, மொரீஷியஸ், மாலத்தீவுகள், ரீயூனியன் தீவுகள், அவ்வளவுதான். நம்மளுக்கு படிக்கிறது ஈஸியா இருக்கு பாத்தியா? எஸ் ஆர் நோ? அடுத்து பாரு, சூப்பர் கொஸ்டின். இது ரொம்ப பிடிக்கும் டிஎன்பிசிக்கு. 6 டிகிரி சேனல்னு ஒண்ணு இருக்கு, 8 டிகிரி சேனல்னு ஒண்ணு இருக்கு, 9 டிகிரி சேனல், 10 டிகிரி சேனல். 6 டிகிரி கால்வாய் எங்க இருக்கும் அப்படின்னா இந்திரா முனை இந்தோனேஷியாவை பிரிக்கிறதா. இந்திரா முனையையும் இந்த இந்தோனேஷியாவையும் பிரிக்கிறதுக்கு பேரு 6 டிகிரி சேனல். இந்திராவையும் இந்தோனேஷியாவையும். இதுவே மாலத்தீவையும் மினிக்காவையும் பிரிக்கிறது எத்தனை டிகிரி சேனல்? 8 டிகிரி. மாலத்தீவு அண்ட் மினிக்காய். இதுவே லட்சத்தீவையும் மினிக்காவையும் பிரிக்கிறது 9 டிகிரி. ஓகேவா? 9ங்க மினி இட்லி சாப்பிட ₹1,00,000 செலவு பண்ணுதுங்க. மறந்து போயிரும். 9ங்க மினி இட்லி சாப்பிட ₹1,00,000 செலவு பண்ணுதுங்க. ஓகேவா? அருமையா ஆட்சி பண்ணாங்க யாரு? இந்திரா. இந்தோனேஷியா. ஓகேவா? 8 டிகிரி தான் என்னது? மாலா மினிக்காய், மாலத்தீவு. ஓகேவா? மாலாக்கான்னு ஒரு அக்கா இருக்காங்க, தெரியுமா தெரியாதா? தெரியுமா? யார் அது? சிரிக்கிறீங்க. மாலாக்கா. மாலாக்கா எட்டப்பனுக்கு மினி இட்லி செஞ்சு கொடுக்குறாங்க. எட்டப்பன் அப்படின்னா 8. 9ங்க மினி இட்லிக்காக எத்தனை ரூபாய் செலவு பண்ணுச்சு? ₹1,00,000. 10 டிகிரி சேனலுக்கு பேரு அந்தமான் நிக்கோபார் தீவு. அந்தமானையும் நிக்கோபாரையும் ரெண்டையும் பிரிக்கிறதுக்கு பேரு 10 டிகிரி. அந்தமான் தனியா, நிக்கோபார் தனியா பிரிக்கிறதுக்கு பேரு 10 டிகிரி. ஓகேவா? நாளைக்கு கேட்டா சொல்லணும். நம்ம இந்தியன் ஓஷன்ல ரொம்ப ஆழமா டெப்தா இருக்கிற அகலிக்கு பேர் என்ன? ட்ரென்ச்சுக்கு பேர் என்ன? ஜாவா. பசிபிக்ல இருந்ததுக்கு பேரு மரியானா. அட்லாண்டிக்ல இருந்ததுக்கு பேரு ஜிப்ரால்டர். அகலி பேரா ஜிப்ரால்டு? நீச்சண்டி மேம். அகலி பேர் வந்து மில்வாக்கி. மில்லுக்கு வாக்கிங் போகும்போது வழியில என்ன பூச்சியா பார்த்த? அட்டை பூச்சியா பார்த்து போர் அடிச்சது இல்ல? ஷார்ட்கட் எப்படி ஹெல்ப் ஆகுது பாரு. இதுக்கு பேர் என்னது? ஜாவா. என்னது? ஜாவா. அதோட மீட்டர் கொடுத்திருக்காங்க. அடுத்து நான் சொல்லியிருக்கேன், அண்டார்டிக்கு பேரு தான் சதர்ன் ஓஷன் சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ்ல.
இது எவ்வளவு வந்து அண்டார்டிக் பக்கத்துல இருக்கறனாலதான் இதுக்கு பேரு அப்படி பேருன்னு எல்லாம் சொல்லி எவ்வளவு கிலோமீட்டர் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இது வந்து என்ன பண்ணுது, தென் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், பசிபிக் பெருங்கடலின் தென் பகுதிகளால் சும்மா கொடுத்திருக்காங்கம்மா. முக்கியமான கண்டென்ட் எல்லாம் ஒண்ணும் கொடுக்கல. இதை சுத்தி இருக்கிற கடல் ராஸ், வெடல், டாவிஸ் இதெல்லாம் சுத்தி இருக்கிறது. என்னென்ன தீவு இருக்குன்னு தயவு செஞ்சு படிச்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ. இது அருகில் உள்ள பெருங்கடல்களை காட்டிலும் குளிர்ச்சியாக உள்ளது. அண்டார்டிகா ரொம்ப கூலிங்கா இருக்குமா. எல்லா ஓஷன்ஸை விட அண்டார்டிக் கூலிங்கா இருக்கும். அதை விட கூலிங்கா யார் இருப்பா, ஆர்டிக் இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. இதுல உள்ள ட்ரன்ச்சுக்கு பேர் என்னது, சாண்ட்விச். அண்டார்டிகாவுக்கு உள்ள ட்ரன்ச்சுக்கு பேர் என்னது, சாண்ட்விச். இதை மட்டும் படிச்சுக்கணும். நம்மளோட ட்ரன்ச்சுக்கு பேர் என்னதுயா, இந்திய பெருங்கடல்ல இருக்கிறதுக்கு பேரு ஜாவா. ஓகேவா. அடுத்து ஆர்டிக். ஆர்டிக் தான் இருக்கிறதுலே சின்னது, உனக்கே தெரியும். இது எப்ப பார்த்தாலும் ஐஸா தான் இருக்கும். சோ இது பக்கத்துல இருக்கிற ஓஷன் எது, பக்கத்துல இருக்க ஐஸ்லாண்ட்ஸ் எது, அதை மட்டும் படிச்சுக்கோ. உனக்கே தெரியும் வடதுருவம் ஆர்டிக் பெருங்கடலின் மையத்தில் அமைந்துள்ளது. இதுல இருக்கிற அந்த ட்ரென்ச்சுக்கு பேரு யுரேஷியன். இதுக்கு பேர் என்னது, யுரேஷியன். இதுக்கு பேர் என்னது, யுரேஷியன். சாண்ட்விச் யுரேஷியன், சாண்ட்விச் யுரேஷியன். சோ திருப்பி இங்க பாரு, இத ஃபுல்லா அங்க பார்த்ததை பார்த்து இந்த எவ்வளவு சதுர கிலோமீட்டர், இதுல என்னென்ன ட்ரென்ச் இப்ப நீனே சொல்லு. பசிபிக்ல இருக்கிறது மரியானா, அட்லாண்டிக்ல இருக்கிறது மில்வால்கி. மில்வால்கி. மில்வாக்கி. ட்ரென்ச் கேக்குறேம்மா. பியோர்டாரிக்கா. ரெண்டுமே தானே, ஆமா மில்லுக்கு மேம். வாக்கிங் போகும்போது ரெண்டுமே தான். இந்திய பெருங்கடல்ல உள்ளது ஜாவா, அண்டார்டிக்ல உள்ளது சாண்ட்விச். சாண்ட்விச், ஆர்டிக்ல உள்ளதுக்கு பேரு யுரேஷியன். யுரேஷியன். அது எவ்வளவு ஆழம்னு இங்க கேட்டிருக்காங்கம்மா. அவ்வளவுதாம்மா. இந்த பாடத்தை நீ தனியா படிக்க முடியுமாமா, இவ்வளவு நடத்திட்டு வந்தாச்சு பாருங்க. இப்ப ஹிஸ்டரினா என்னன்னு படிச்சாச்சு, அடுத்து ஜாகிரபினா என்னன்னு படிச்சாச்சு. அடுத்து என்ன அப்படிங்களா உங்களுக்கு சிலபஸ், 9th ஸ்டாண்டர்ட். அவ்வளவுதானா. 9th இருக்கு மேம். 9th தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை. அப்படின்னா இங்கிலீஷ்ல சொல்லு. இப்ப கோயம்புத்தூர் அக்கா என்னம்மா காணா போயிட்ட, பிரதீபா. Understanding development, perspectives, measurement and sustainability. யாருமா, அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட், பெர்ஸ்பெக்டிவ்ஸ், மெஷர்மெண்ட், சஸ்டைனபிலிட்டி, இத பத்தி நம்ம பார்க்க போறோம். அடுத்து 9th ஸ்டாண்டர்ட். ஏமா கான்டினென்ட் ஓஷனை பத்தி தரவா, தரவா. ஓகே மேம். போய் புக் பேக்குக்கு எல்லாம் ஓடி போய் படிச்சு பாரு. இருக்கிறதுலே ஐஸ் கியூப் மாதிரி உறைஞ்சு போய் இருக்கிறது யாருன்னு சொல்லிருக்கு, ஆர்டிக். எங்க ஆர்டிக்கே காணோம். வட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, ஆசியான் தான் இருக்கு. அப்ப யாரா சொல்லணும், எங்கம்மா, ஐயோ என் பேனாவை காண போட்டேன், இங்க இருக்கு அண்டார்டிகா. சோ அதிகமான கப்பல் போக்குவரத்து இதெல்லாம் பார்த்து புக் பேக்ல நாளைக்கு ஆன்சர் பண்ணி வச்சிருக்க. ஓகேவா. மாலாக்கா, மாலாக்கான்னு யார சொன்னேன், மாலாக்கா நீர்சந்தியை இணைப்பது. நீர்சந்தி மாலாக்கா யாருக்குமா சொன்னேன், 8 டிகிரி மேம். சேனல் 7 மாலா 8 டிகிரி அது மேம். வந்து 8 டிகிரி. அவ்வளவுதாம்மா. 9th புக் டவுன்லோட் பண்ணுமா. என்கிட்ட இல்லம்மா, அதனால நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள நீனும் டவுன்லோட் பண்ணிக்கோ. என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க, மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசவும், மைக் ஆஃப் பண்ணி விட்டு பேசவும்னு நான் 100 தடவை சொல்லியிருக்கேன். இதுலதான் கொடுத்திருக்காங்களா டாபிக் உங்களுக்கு டெஸ்ட். எந்த பாடம் இதுவா, ஹலோ 302வது பேஜான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். 308 மேம். 308. ஓகே ஓகே, படிச்சிடலாமா, ரெடியா. எஸ் மேம்.
அம்மா, எல்லாம் எடுத்துக்கோங்க. 9th புக்ல ஃபர்ஸ்ட் லெசன் எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன். மேம்பாட்டை அறிவோம், தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை. கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் வந்து எப்படி இருக்கும் சொல்லு. உன்னோட பார்வையில எக்கனாமிக்ஸ் எப்படி இருக்கும் படிக்கிறதுக்கு? என்ன Bore எதுவும் அடிக்கும் ma'am. எந்த ஒரு தம்பி கூட வாயை திறக்க மாட்டேன்ற? தம்பிங்க எல்லாம் கிளாஸ்ல இல்லையா? போர் அடிக்கும் மேம். போர் அடிக்குமா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. கஷ்டமா இருக்கும் ஈஸியா தான். கஷ்டமா இருக்குமா? இப்ப பாத்துருவோமா கஷ்டமா இருக்குமான்னு? எஸ் மேம். கிளாசிக்கல் லாங்குவேஜ் நேத்து 11ன்னு சொல்லி கொடுத்தேன். எத்தனை பேரு மீதி 5 என்ன டேட்டுன்னு கண்டுபிடிச்ச? மீதி 5 என்னன்னு கண்டுபிடிச்ச? பாப்போம் எத்தனை பேர் ஆர்வமா இருக்க. மைக் ஆன் பண்ணி சொல்லு. கிளாசிக்கல் லாங்குவேஜ் 11ன்னு சொன்னது யாரு? 11ன்னு சொன்னது நான்தான். அந்த 5 என்ன டேட்டு? ஏமா சொல்லுமா, சொல்லு. அம்மா இருக்கே, எல்லாம் இல்ல ஓடி போயிட்டியா? மேம் மலையாளம், ஒடியா, அசாம். தம்பி உங்களதான் காணான்னு தேடிக்கிட்டு இருந்தேன். சொல்லுங்க, என்ன மட்டும் மைக் ஆன் பண்ணி சொல்லவே இல்ல, எதுவுமே பேசவே இல்ல. மேம் இப்பதான் மேம் அன்மியூட்டே பண்ணாங்க. அப்படியா? ஆமா மேம் ஓகே பாலி, பிராகிருதியா, மராத்தியா, மேம். வங்காளம் பாலி ஆதி, வந்து பிராகிருதம், 2024. மராத்தியா, எல்லாமே 2024 வங்காளம், இன்னொன்னு என்ன? அசாமீஸ் பிராகிருதம், பாலி, மராத்தி, பாலி, பிராகிருதம், அசாமீஸ், பெங்காலி. ஓகே, சரிம்மா. இப்ப அழகா என்னோட சேர்ந்து படிச்சிடலாம். தனியா படிச்சாலாம் கஷ்டம். கரெக்டா? நீ இப்ப சொன்ன பாத்தியா, தனியா படிச்சா கஷ்டம் மேடம் அப்படின்னு. அது மாதிரி கஷ்டமா இருக்கும். என்னோட சேர்ந்து படிச்சிரு. தமிழ்ல எந்த வருஷம் வந்து இன்ட்ரோடியூஸ் செம்மொழியா சொன்னாங்க? கிளாசிக்கல் லாங்குவேஜா? 2004 மேம். அக்டோபர் 12, 2004. சான்ஸ்கிரிட் 2005. சான்ஸ்கிரிட் 2005. தெலுங்கு, கன்னடம் 2008. 2008. அதுக்கப்புறம் மலையாளம் 2013. ஒரியா 2014. 2014. ஆனா புது புக்ல என்ன இருக்கு சொல்லிருக்கேன்? 2016. 2016. 2016. யாரோடய குழந்தை பேசுது பாருங்க. 2016. ஓகேவா? ஓகேமா. கேமரா எல்லாம் ஆஃப் பண்ணுங்கயா. மைக் ஆஃப் பண்ணுங்க. நான் இனிமேல் நடத்த போறேன். மைக் ஆஃப் பண்ணுங்க. என்ன பாடம் இருக்கு? அந்த சாய் திவ்யா மைக் ஆஃப் பண்ணுங்க. முகமது எல்லாம் மைக் ஆஃப் பண்ணு. ஏன் இப்படி? இந்த சாலா, சிவபிரகாஷ், ஸ்ரீலேகா மைக் ஆஃப் பண்ணுங்க. எதுக்கு ஆன் பண்ணி வச்சிருக்கணும்? அப்படியே ஆன் பண்ணாலும் ஆஃப் பண்ற ஒரு இது இருந்துச்சுன்னா நீ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன் பண்ணி வச்சிருக்கலாம். இல்லாட்டிலாம் ஆன் பண்ணவே தேவையில்லை. நான் கண்டிப்பா ஆஃப் பண்ணுவேன், ஆன் பண்ணுவேன் அப்படின்னா மட்டும் பண்ணலாம். இல்லாட்டிலாம் பண்ணவே தேவையில்லை. 9th புக் படிக்கலாமா? பொருளாதார மேம்பாடு அப்படின்னா என்னன்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. மேம்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேம்பாடு அப்படின்னா இங்கிலீஷ்ல டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட்னா என்ன? நம்ம அடிக்கடி பாருங்களேன், நம்ம வீட்டுல உள்ளவங்கள்ட்ட பேசிட்டு இருப்போம். நம்ம எப்படியாச்சும் டெவலப் ஆகணும் அப்படின்னு ஒரு அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டே இருப்போம். ஒரு குறிப்பிட்ட துறையின் அல்லது ஒரு குறிப்பிட்ட நபர் மேம்பாடு, ஒரு பர்டிகுலர் பர்சனோட டெவலப்மெண்ட்டை பத்தி பேசுறதுக்கு பேர் தான் டெவலப்மெண்ட். அதுவே அவங்களோட எக்கனாமிக்க பத்தி,
அவங்க அதோட பொருளாதாரத்தை டெவலப் பண்ணணும்னு சொல்றதுக்கு பேரு பொருளாதார மேம்பாடு அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன்ல ஒரு மொக்க வார்த்தை. அவங்களோட எக்கனாமிக்க வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்றதுக்கு பேரு தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். யாரு? ஒரு பர்சன், பர்டிகுலர் பர்சனோட எக்கனாமிக் growth. சரி, ஓகேவா? அப்ப நம்ம டெவலப் ஆகணும்னா என்னையா பண்ணணும்? எப்பொழுதும் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கணுமா? முன்பு இருந்ததை விட நம்ம எப்படி பண்ணிக்கணும்? இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இருந்த படிச்சதுக்கும் இப்ப 2 நாளைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா? இம்மா எல்லாம் ஒட்டுமொத்தமா ஆஃப் ஆகி போயிட்டியா? மைக் ஆன் பண்ணி பேசு. முன்பு இருந்ததை விட மேம்படுத்துதல். மேம் இருக்கீங்களா இல்லையாம்மா? மைக் ஆன் பண்ண முடியலையா? ஆஃப் பண்ணிட்டாங்களா மேம்? ஆன் பண்ணிட்டாங்க மேம். இருக்கும். இருக்கீங்கல்ல? ஆன்சர் பண்ணுங்க. முன்னாடி இருந்ததை விட இப்ப இந்த 2 நாள் வந்து இட் மீன்ஸ் 2 நாளைக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப இந்த 2 நாள்ல நிறைய படிச்சிருக்கீங்களா? எஸ் மேம். Yes, ma'am. அப்ப அதுக்கு பேர் தானே டெவலப்மெண்ட், இம்ப்ரூவ்மெண்ட். இட் மீன்ஸ் நீ டெவலப் ஆகுறதுக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். கரெக்டா? சோ நம்மளுக்கு தேவையான வழிகள்ல நம்ம வளர்ச்சி அடையணும், க்ரோ ஆகணும், முன்னோக்கி போகணும், ஃபார்வர்ட்ல தான் போகணும். நாளைக்கு வந்துட்டு ஐயோ என்னால படிக்க முடியல போல அப்படின்ற தவற மட்டும் செய்யக்கூடாது. தினசரி பண்ணணும். அதாவது நான் படிக்கிறத வச்சு உன சொல்றேன். முன்னெடுத்து நீ போகணும். தனக்கு தானே சொல்லி நீ வளர்ச்சி அடையணும். அது மாதிரி முடிவில்லாத, அதாவது நெவர் எண்டிங் ப்ராசஸ். இது முடிவு கட்டக்கூடாது. போதும் எனக்கு அப்படின்னு முடிவே கட்டக்கூடாது. நீயே பெட்டரிங் யுவர் செல்ஃப், நீயே மேம்படுத்திக்கணும். அப்பதான் உனக்கு ஒரு சுதந்திரமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. சோ இத வந்து ப்ராக்ரஸ்ல வச்சுக்கிட்டே இருக்கணும். இதுலதான் டெவலப்மெண்ட்டுக்குள்ளது ஒரு மொக்கையா கொடுத்துருக்காங்க. சரியா? கொஞ்சம் எல்லாமே மொக்கையாதான் இருக்கும். பட் வேற வழி இல்ல, வாசிச்சுதான் ஆகணும். மேம்பாடு குறித்து உன்னோட கருத்து என்ன அப்படின்னு இன்கேஸ் மெயின்ஸ்ல கேட்டுட்டான்னு வச்சுக்கோ, நீ மேம்பாடுன்னு போட்டு இததான் எழுதணும். மேம்பாடுன்னா டெவலப்மெண்ட்னா முன்ன இருக்கிறத விட நம்ம இம்ப்ரூவ் ஆயிக்கணும். எப்படி இம்ப்ரூவ் ஆகுறோமோ அதுக்கான பாத்தை கண்டுபிடிக்கணும். ஃபார்வர்ட்ல தான் போகணும். எகெயின் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது. நம்ம ஒரு ப்ராக்ரஸ் பண்றோம் அப்படின்னா அதை டெய்லி பண்ணணும். அப்பதான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இன்னைக்கு படிச்சுட்டு இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு கிளாஸ் வந்தீங்கன்னா என்னையும் மறந்து போயிரும், பாடமும் மறந்து போயிரும். ஆமாவா இல்லையா? எஸ் மேம். அப்ப அந்த ஒரு பார்ட்டா இருக்கணும். டெய்லியில படிக்கிறதுங்கிறது ஒரு பார்ட்டா இருக்கணும். அதனால உங்களுக்கு ஸ்டடி அப்படின்னு உங்க மேம் இப்ப அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆமாவா இல்லையா? எஸ் மேம். அடுத்து பாருங்க. சோ இந்த டெவலப்மெண்ட்னா என்னன்னு மொக்கையா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு, சோ இந்த படத்தை பார்த்தே டெவலப்மெண்ட்னா என்ன, எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னு மொக்கையா கொடுத்துருக்காங்க. அடுத்து வாங்களேன். என்என்பி, பிசிஐ, பிபிபி, ஹெச்டிஐ அப்படின்னு ஒரு 4 வார்த்தை இருக்கு. என்என்பி ஆக்சுவலி உனக்கு ஜிடிபினா என்னன்னு தெரியணும். ஜிடிபினா ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இதுதான் ஜிடிபி. ஓகேவா? இந்த பாக்ஸ ஃபர்ஸ்ட் படி. ஒரு வருஷத்துல பூமியோட எல்லைக்குள்ள உற்பத்தி ஆகிற பொருட்கள் மற்றும் பணிகளோட மொத்த மதிப்பு தான் ஜிடிபி. இதுதான் ஜீனா இங்கிலீஷ்ல கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு அழகா சொல்லுவாங்க. கிராஸ் டொமஸ்டிக், கிராஸ்னா மொத்தம். ஓகேவா? உள்நாட்டுனாலே டொமஸ்டிக். அப்ப ப்ராடக்ட்னா உற்பத்தி. அததான் மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு அழகா சொல்றாங்க. இது இங்கிலீஷ்ல எப்படி தெரியுமா அழகா சொல்லுவாங்க? ஒரு ஒரு கண்ட்ரியோட பவுண்டரிஸ்ல அதாவது ப்ராடக்ட் உற்பத்தி ஆகிற டோட்டல் குட்ஸ் அண்ட் சர்வீஸோட ஃபைனல் மணி வேல்யூ தான் ஜிடிபி. ஃபைனல் மணி வேல்யூ ஆஃப் டோட்டல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். குட்ஸ்னா பண்டகம், சர்வீஸ்னா பணி. இப்ப நான் உனக்கு நடத்துறேன் இல்ல, அது குட்ஸா சர்வீஸா? சர்வீஸ். நீ வச்சிருக்கிற போன் அது குட்ஸ். போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வந்து கொரியர் தராங்க, அது சர்வீஸ். பஸ்ல போற அது இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் பாக்குறதுக்கு பேர் தான் ஜிடிபி. இந்த ஜிடிபில தேய்மானம்னு ஒண்ணு இருக்குயா. அது இங்கிலீஷ்ல தேய்மானம்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லு? டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன். வெரி குட். டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணா வரதுக்கு பேரு தான் என்டிபி.
என்னன்னா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அப்ப மொத்தமா சொன்னா அது கிராஸ். அதுல செலவு, இப்போ நான் ஒரு சைக்கிளை வாங்க போறேன்னா வாங்க போறதுக்கு பஸ் ஏறி போகணும், அப்புறம் அங்க எங்கேயாவது போய் டீ குடிப்பேன், அப்புறம் பசிக்கும், சாப்பிடுவேன், எல்லாம் பண்ணி செலவெல்லாம் பண்ணிட்டு வாங்குவோம் இல்லையா? ஆமாவா இல்லையா? இன்னும் கரெக்டா சொல்லணும்னு வச்சுக்கோ, ஒரு ப்ராடக்ட் வந்து இப்ப ஒரு 10 ப்ராடக்ட் அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோ, 10மே நல்ல ப்ராடக்டா வருமா? ஒண்ணு ரெண்டு டேமேஜா இருக்கும்ல. சோ அதெல்லாம் கழிச்சிட்டு பார்த்தா அததான் தேய்மானம், அததான் டெப்ரிசியேஷன், அதெல்லாம் கழிச்சிட்டு பார்த்தா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அப்ப ஜிடிபில இருந்து டெப்ரிசியேஷன் தேய்மானத்தை கழிச்சா வர்றதுக்கு பேர் என்னது? என்டிபி. அதே மாதிரி ஜிஎன்பின்னு ஒண்ணு இருக்கு, இதுக்கு பேரு அதே கிராஸ். இதுக்கு என்னன்னா என்ன அர்த்தம்? நேஷனல் ப்ராடக்ட். டொமஸ்டிக்னா உள்நாடு, நேஷனல்னா நேஷனல்னா தேசிய, நாடு, பெரு நாடு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். புரியுதா? நாடு, அததான் இங்க நிகர நாட்டு உற்பத்தி. அப்ப இந்த ஜிஎன்பில இருந்து தேய்மானத்தை மைனஸ் பண்ணாதான் உனக்கு யார் வருவா? என்என்பி. இதெல்லாம் ஆக்சுவலி 6வது 7வது புக்ல இருக்கும், 7 8லயோ எங்கேயோ இருக்கும். அதை இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப நான் டைரக்டா என்என்பின்னு சொன்னா உனக்கு புரியாது. இப்ப நான் உனக்கு என்ன சொல்றேன்னு புரியுது இல்ல? ஜிடிபில தேய்மானத்தை கழிச்சா வர்றதுதான் என்டிபி. என்டிபி. அதே மாதிரி ஜிஎன்பில தேய்மானத்தை கழிச்சா வர்றதுக்கு பேரு தான் என்என்பி. சோ அந்த என்என்பினா என்ன? ஜீனா கிராஸ், டீனா டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதே மாதிரி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். இதுல இருந்து தேய்மானத்தை கழிச்சா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நெட் நேஷனல் ப்ராடக்ட். புரியுதா? சோ தனிநபர் வருமானம். புரியலையா? ஏமா இப்ப நம்ம நாட்டுல உற்பத்தி பண்றோம்ல போனு, இப்ப நான் நடத்துறேன்ல டீச்சிங், இது எல்லாத்தோட மணி வேல்யூவையும் கால்குலேட் பண்றதுக்கு பேர் தான் ஜிடிபி. ஜீனா கிராஸ், தமிழ்ல மொத்தம், என்னன்னா டொமஸ்டிக் உள்நாடு, பீனா ப்ராடக்ட் உற்பத்தி. ஓகேவா? இதுல தேய்மானத்தை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிறது என்டிபி. அதே மாதிரி ஜிஎன்பின்னு ஒண்ணு இருக்கு, அதுல தேய்மானத்தை மைனஸ் பண்ணா வர்றதுதான் என்என்பி. புரியுதா இப்போ? இதுக்கு பேரு கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். அதுல தேய்மானத்தை மைனஸ் பண்ணா இது வருந்தே இருந்தது நெட் நேஷனல் ப்ராடக்ட். தனிநபர் வருமானத்தை பிசிஐன்னு சொல்றாங்கம்மா. தனிநபர் வருமானம்னா என்ன பிரதீபா இங்கிலீஷ்ல கொடுத்திருக்காங்க? பெர் கேபிட்டா இன்கம். பெர் கேபிட்டா இன்கம். அடுத்து பிபிபின்னா என்ன தெரியுமா? இதெல்லாம் அப்படியே இங்கிலீஷ்ல எக்கனாமிக்ஸ்ல இங்கிலீஷ்ல தான் கேட்பாங்க, எழுதிக்கோங்க கோடு கிழிச்சு. என்னன்பினா நெட் நேஷனல் ப்ராடக்ட். நெட்னா நிகர, நேஷனல்னா நாட்டு, ப்ராடக்ட்னா உற்பத்தி, பிசிஐனா பெர் கேபிட்டா இன்கம், பிபிபினா என்ன அர்த்தம்? பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. பவர் பேரிட்டி எழுதிக்கோங்க. பிரேக் ஆகுது மேம். என் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? எல்லாத்துக்குமே ஆகுதா இல்ல உங்களுக்கு மட்டும் ஆகுதா? இல்ல மேம், நல்லாதான் இருக்கு. உங்களுக்கு மட்டும் நல்லா இருக்குன்னா, உங்களுக்கு மட்டும் தான் பிரேக் ஆகுதுன்னா வெளியே ஒரு தடவை போயிட்டு உள்ள வாங்கயா. அப்ப ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன, என்டிபினா என்ன, என்என்பினா என்ன, பிசிஐனா பெர் கேபிட்டா இன்கம்னு சொல்லிட்டேன், சாரி. பெர் கேபிட்டா இன்கம் கரெக்ட் தான். பிபினா என்ன அர்த்தம்? பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. HDIனா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இதுதாம்மா நம்ம எந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றது. HDIல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு சொல்லுங்க? கரண்ட் அஃபேர்ஸ். HDIல இந்தியாவோட ரேங்க். HDIனாலே மொத்தம் எத்தனை கண்ட்ரிக்கு பாப்பாங்கன்னா இதெல்லாம் ஒரு பேசிக் கொஸ்டின்மா. 193 கண்ட்ரிஸ். அதுல நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம்? 134. 134. இதெல்லாம் ஒரு முக்கியமான நோட்ஸ் எழுதிக்கோங்க. இதெல்லாம் தான் நம்மளோட எக்கனாமிக்க டெவலப் பண்ற ஒரு சோர்ஸ். நம்ம எக்கனாமிக்க டெவலப் பண்றது அப்ப ஜிடிபி எல்லாம் கிடையாது.
ஜிடிபி ஜிஎன்பி கிடையாது. யாரெல்லாம் என்என்பி, அப்புறம் தனிநபர் பெர் கேபிட்டா இன்கம், பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸ், இதெல்லாம் தான் எக்கனாமிக்ஸ டெவலப் பண்றதுக்கான முக்கியமான குறியீடுகள்னு சொல்லியிருக்காங்கம்மா. பேசுறது புரியுதாமா? Yes, ma'am. Yes, ma'am. அப்போ மேஜர் இண்டிகேட்டர் ஆஃப் மெஷர் த லெவல், நம்மளோட பொருளாதாரத்தை மெஷர் பண்ணணும் அப்படின்னா எது மேஜர் ரோல் பண்ணுது? என்என்பி, பிசிஐ, பிபிபி, ஹெச்டிஐ. ஹெச்டிஐங்கிறது 193 கண்ட்ரீஸ்க்கு கண்டுபிடிப்பாங்கம்மா. அதுல நம்ம இப்ப இந்தியா 134th பிளேஸ் பாத்துக்கோங்க. அப்ப ஜிடிபினா என்ன நோட்ஸ்ன்னு சொல்லிட்டேன். இதுவே இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, என்என்பினா நிகர நாட்டு உற்பத்தி, தேசிய உற்பத்தின்னு உண்மையான அளவு. இதுதாம்மா ஒரிஜினல் வேல்யூவை கண்டுபிடிக்கும். என்னதான் ஜிடிபி, மைக்கா பண்ணு, என்னதான் ஜிடிபி, என்டிபி, ஜிஎன்பி, என்என்பினா இருந்தாலும் நம்மளோட ஒரிஜினல் எக்கனாமிக்க காமிக்கிறது யார் தானா? ஒரிஜினல் எக்கனாமிக்ஸ காமிக்கிறது யார் தானா? என்என்பி தானா? இததான் நாட்டு வருமானம்னு கூட மென்ஷன் பண்ணுவாங்களாம். அப்படின்னா இங்கிலீஷ்ல நேஷனல் இன்கம். நம்மளோட நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்றது யாரு? என்என்பி. இதுதான் உண்மையாவே இருக்குன்னு சொல்றாங்க. இதுதான் நம்மளோட தனிநபர் வருமானத்தை மேம்பாட்டை அளவிடுற ஒரு, நம்ம தனி நபரோட இன்கம் அளவிடுற ஒரு ஒரிஜினல் இண்டிகேட்டர் எதுன்னு கேட்டா யாரதான் சொல்லணும்? என்என்பி. சோ நம்மளோட வருமானத்தை அளக்குறதுக்கு இந்த என்என்பி ஹெல்ப் பண்ணுது. இது குறைவான வருமானத்தை கொண்ட நாட்டை விட அதிகமா வளர்ச்சி அடைந்த நாடாக கருதப்படுது. அதிக வருமானம் கொண்டது அதிக வளர்ச்சி அடைந்த நாடுன்னு சும்மா மொக்கையா கொடுத்திருக்காங்க. அது என்ன மேடம்? தலா வருமானம், பர் கேபிட்டா இன்கம். இப்ப நான் என்என்பினா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டேன். என்என்பி தான் உண்மையான இண்டிகேட்டர்னு சொல்லி கொடுத்துட்டேன். அது ஒண்ணு மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். அது என்ன மேடம்? பர் கேபிட்டா இன்கம், தனிநபர் தலா வருமானம். நாடுகளின் வளர்ச்சியினை ஒப்பிட மொத்த வருவாயை கணக்கிடுவது ஒரு பயனுள்ள நடவடிக்கையாக. மொத்த இன்கம் எடுத்து பார்த்தா நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கா அடையலையான்னு தெரியாதான். ஒருத்தனோட வருமானத்தை எடுத்து பார்த்தாதான் நாடு என்னது டெவலப் ஆயிருக்கா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? இதுவே ஒரு சூப்பர் வார்த்தை தானே. எஸ் ஆர் நோ? மொத்த வருமானத்தை வச்சு என்ன சொல்ல முடியாது? இந்த நாடு டெவலப்மெண்ட் ஆயிருக்கான்னு சொல்ல முடியாது. பட் நாட்டோட மொத்த இன்கம் கண்டுபிடிக்கிற உண்மையான இண்டிகேட்டர் எதுன்னு கேட்டா என்என்பி. இப்படி மொத்த வருமானத்தை வச்சு இந்த நாடு டெவலப்மெண்ட் ஆயிருக்கா அப்படின்னா அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாதான். எதை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியுமா? பெர் கேபிட்டா இன்கம் வச்சுதான் டெவலப்மெண்ட். மொத்த இன்கம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா என்என்பி. பட் டெவலப்மெண்ட் ஆயிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது எது? பெர் கேபிட்டா டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ இத வச்சுதான் நாட்டின் மொத்த வருவாயை ஒப்பிட்டு சராசரி தனிநபர் சம்பாதிக்க வாய்ப்புள்ளது என்று சொல்ல முடியாது. சோ தலா வருமானத்தை கணக்கிட, அதாவது பெர் கேபிட்டா இன்கம்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, நாட்டின் மொத்த வருமானத்தை நாட்டின் மொத்த மக்கள் தொகையால் வகுக்க வேண்டும். அப்ப கிடைக்கிற ஆன்சர் தான் தலா வருமானம். அப்படின்னா இங்கிலீஷ்ல இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, பெர் கேபிட்டா இன்கம்னா என்ன மீனிங் சொல்லுமா பிரதீபா? பெர் கேபிட்டா இன்கம் பிசிஐனா எதால டிவைட் பண்ணணும்? ஆவரேஜ் இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்க. டோட்டல் இன்கம் டோட்டல் பாப்புலேஷனால வகுக்கணும். டோட்டல் இன்கம் டோட்டல் பாப்புலேஷனால வகுக்கணும். அதாவது மொத்த வருமானத்தை மொத்த மக்கள் தொகையால வகுத்தாதான் தனிநபர் வருமானம் தெரியும். தனிநபர் வருமானம் தெரியும். இதுவே முக்கியமான வார்த்தை. ஒரு தனி மனிதன் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறத பார்த்தா அதுக்கு பேருதான் பெர் கேபிட்டா இன்கம். அத வச்சு பாருங்களேன். அமெரிக்க டாலர்ல சொல்லிருக்காங்க. இதுவே அமெரிக்க டாலர்ல 1500 கீழே இருந்தா அவங்க லோ இன்கம் வாங்குறவங்க. இந்த கால்குலேஷன் படி கால்குலேஷன் எப்படி போடுவாங்க? டோட்டல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். பார்க்கும்போது 1005க்கு கம்மியா இருந்தா லோ இன்கம். இதுவே 1006ல இருந்து 3955 இருந்துச்சுன்னா இதுக்கு பேரு மிடில் இன்கம், லோவர் மிடில் இன்கம். இதுவே அப்பர்னு சொன்னா இந்த 4000ல இருந்து 12,000 வரைக்கும். சும்மா ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோ. இதுவே 12,000க்கு மேல போச்சுன்னா என்ன அர்த்தம்?
ஹை இன்கம் ஹை ஹை இன்கம் கிளாஸ் வாங்குறாங்க. இந்த இப்ப நான் பர் கேபிட்டா இன்கம்னா நல்லா நடத்தியாச்சா? ஒரு எஸ் மேம் நாட்டோட டெவலப்மெண்ட் பர் கேபிட்டா வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த பர் கேபிட்டா இன்கம்க்கு ஃபார்முலா என்னது? டோட்டல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் இன்கம் ஆஃப் பாப்புலேஷன். population. டோட்டல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். இது 1000 டு 4000, 1000 டு 4000, 4000 டு 12000, 12000க்கு மேல. பேசுறது புரியுதா? எஸ் மேம் புரியுது அடுத்து மேம். பர்ச்சேசிங் பாவர்ட்டி இந்தியா. சி ஏதோ உளறிட்டேமா. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. வாங்கும் பர்ச்சேஸ்னா வாங்குற, பவர்னா திறமை, பேரிட்டி அப்படின்னா சமநிலை. வாங்கும் திறன் சமநிலை என்பது ஒரு நாட்டினுடைய நாணயங்களின் எண்ணிக்கைக்கு இணையாக ஒரு சந்தையில் அமெரிக்க டாலரில் வாங்குவதற்கு ஏற்றவாறு உள்நாட்டு சந்தையில் அதே அளவிலான பொருட்களையும் வாங்குவதற்கு தேவைப்படுது. அமெரிக்க டாலரை வாங்குற அளவுக்கு நம்மள்ட்ட திறமை இருக்கா அப்படிங்கறதுதான் இங்க அந்த காயினை பத்தி டிஸ்கஸ் பண்றதுதான் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. அப்ப டாலர் வாங்குற அளவுக்கு நம்மள்ட்ட நம்ம சந்தையில பொருட்கள் இருக்கா அப்படின்னா அதுக்கு பேர் தான் பர்ச்சேசிங் பவர். நம்மளுக்கு டாலரை வாங்குற பவர் இருக்கா அப்படின்னு ஷார்ட்கட் வாங்கி வச்சுக்கோ. வாங்கும் திறன் சமன்பாட்டின் நுட்பம் என்பது இரு நாடுகளின் 2 நாணயங்களுக்கு இடையே பரிமாற்றம். அது அந்த டாலரை மாத்திக்கிறோம்ல, இதுதான் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. 2 நாணயங்களின் துல்லியமாக வாங்கும் திறனை வெளிப்படுத்த தேவை என்பதை மதிப்பிடுவதற்கு உதவுது. சமீபத்துல வாங்கும் திறன் சமநிலை அடிப்படையில பர்ச்சேசிங் பவர் பேரிட்டில இந்தியா எத்தனாவது பிளேஸ்ல இருக்கா? தேர்டு. அந்த டாலரை வாங்குற அளவுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யாரு இருக்கா? பர்ச்சேசிங் பவர் யாருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்? சீனா. மித்தது எல்லாத்தையும் அமெரிக்க டாலர்ல கொடுத்து வாங்குற அளவுக்கு யாரு செகண்ட்? ஃபர்ஸ்ட் பிளேஸ். பர்ச்சேசிங் பவர் ஃபர்ஸ்ட் சீனா, செகண்ட் யாரியா? அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள். 3 யாரியா? இந்தியா. அப்போ பர்ச்சேசிங் பவர் பேரிட்டினாலே இந்த காயின்ஸ பத்தி சொல்லுது. அப்ப அந்த பர்ச்சேசிங் பவர் ஃபர்ஸ்ட் யாருக்கு இருக்கு? அப்போ ஒரு கண்ட்ரியோட கரன்சிய பத்தி பேசுறதுக்கு பேர் தானே குட்ஸ் அண்ட் சர்வீஸ வாங்குறதுக்கான கரன்சி. அந்த கரன்சி பவர் ஃபர்ஸ்ட் யாருக்கு இருக்கு? சீனாவுக்கு. சைனா. செகண்ட் யாருக்கு இருக்கு? அமெரிக்கா. சோ அக்யூரேட் பர்ச்சேசிங் பவர் யாருக்கு இருக்குன்னா 2 கண்ட்ரிய கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் யாருக்கு இருக்குன்னா சீனாவுக்கு, செகண்ட் அமெரிக்காவுக்கு, தேர்ட் யாருக்கு? India. இந்தியாவுக்கு. ஆமா தானே? ஹியூமன் டெவலப்மெண்ட். ஆமா, ஓகே. அவ்வளவு. அடுத்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இதுதான் ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கும் ஒரு நாட்டோட முன்னேற்றத்துக்கு ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கு என்ன தேவை? மனித வளங்கள் தேவை. இங்கிலீஷ்ல ஹியூமன் ரிசோர்ஸ் தேவைன்னு சொல்றதே இந்த HDI தான். டெவலப்மெண்ட்டுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் தேவைன்னு சொல்றது HDI. டெவலப்மெண்ட்டுக்கு கரன்சி தேவைன்னு சொல்றது என்னது? பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. இல்ல டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு தனி மனுஷனோட இன்கம் தான் தேவை அப்படின்னு சொல்றது என்னது? பெர் கேபிட்டா இன்கம். இல்ல ஒரிஜினல் இன்கம் காமிக்கிறது யாருதான்? NNP. இத்தனையும் டெவலப்மெண்ட்ட குறிக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப புரியுதாமா? சோ ஹியூமன் ரிசோர்ஸும் தேவை அப்படின்னு சொல்லி. சோ மனிதவள மேம்பாடு என்பது மனுஷனோட கல்வி, மருத்துவம், பயிற்சியின் மூலம் மேம்படுத்துறது. இப்படிலாம், அதாவது நம்ம டாக்டர் எஜுகேஷன்ல எல்லாம் டெவலப் ஆகி இருக்கும் போதுதான் இந்த இதுல டெவலப்மெண்ட் இருக்கு. இதெல்லாம் பார்த்துதான் இந்த HDI குறிக்கிறாங்கன்னு நீங்க சொல்லியிருக்காங்க. எதிர்காலத்துல உயர்ந்த வருமானத்தை அளிக்கலாம். உடல் நலத்தில் செய்யப்படும் முதலீடு எதிர்காலத்துல உயர்ந்த வருமானத்தை அளிக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, பாத்துக்கோங்க. எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க? எஜுகேஷன்லயும், இன்னொன்னு ஹெல்த்லயும். இது ரெண்டுலயும் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் பின்னாடி நம்மளுக்கு அதுல கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் ஃபியூச்சர்ல எப்படி இருக்குமா? ஹை லெவல்ல இருக்குமா? அப்ப இத புக் பேக்ல கேட்கலாம் கூற்று காரணத்துல. எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனா நம்மளுக்கு வந்து growth இருக்கும் அப்படின்னு. ஒண்ணு எஜுகேஷன், இன்னொன்னு என்னது? ஹெல்த். எடுத்துக்காட்டா குழந்தைக்கு கல்வி கொடுக்கணும், எதிர்காலத்துல அவங்களுக்கு அதிக வருமானம் வர மாதிரி முதலீடு பண்ணணும் அப்படின்னு சும்மா கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்த இந்த HDI தான் ஒட்டுமொத்த மேம்பாட்டையுமே கொடுக்குது அப்படிங்க மொக்கையா கொடுத்துருக்காங்கம்மா. மித்தபடி நான் சொன்னதுதான். ஓகேவா? அவ்வளவுதாம்மா. அப்ப இந்த நோட்ஸ் உனக்கு தெரியுதாமா? அடுத்து என்னமா கொடுத்துருக்காங்க? நிலையான இந்தியாவில் மிக மனித வளங்களின் வளர்ச்சிக்கு மிக
மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் பொறுப்பாகும். இந்த மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் எங்க இருக்கு? டெல்லியில. மனிதவள சாஸ்திரி பவன். மேம்பாட்டு அமைச்சகம்னா என்ன பிரதீபா? ஹியூமன் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் புதுடெல்லியில இருக்கான். அதுவும் எங்க இருக்கான்? சாஸ்திரி பவன்ல இருக்கான். ஓகேவா? டெல்லிலாம் போய் நல்லா பாஸ் ஆயிட்டு சம்பாரிச்சிட்டு டெல்லி போய் நல்லா சுத்தி பாருங்க. சூப்பரா இருக்கும். சரியா? அடுத்து பாருங்க, நிலையான மேம்பாடு. தற்பொழுது சுற்றுச்சூழலை சேதப்படுத்தாம நம்ம டெவலப்மெண்ட் அடையணும். எதிர்கால சந்ததி அப்பதான் வந்து பின்னாடி யூஸ் பண்ண முடியும். நம்ம இப்ப மேம்பாடு அடையணுங்கிறதுக்காக நம்ம எதை அழிச்சிடக்கூடாது? என்விரான்மெண்ட் அழிச்சிடக்கூடாது. என்விரான்மெண்ட் அழிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம அதிகமா நம்ம இந்த சூரிய சக்தி எல்லாம் யூஸ் பண்ணணும். சூரிய சக்தினா என்ன அர்த்தம்? சோலார் எனர்ஜி எல்லாம் யூஸ் பண்ணணும். இந்த அதிகமா எதெல்லாம் யூஸ் பண்றத கம்மி பண்ணிக்கணும்? பெட்ரோலு, கோலு, இதெல்லாம் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ். இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. சோ அதெல்லாம் கம்மி பண்ணிக்கணும். அப்ப இதுதான் வந்து நிலையான மேம்பாடு. எதையாவது நம்ம என்விரான்மெண்ட்டை தொடாம டெவலப் ஆகணும் அப்படின்னு சும்மா கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுல அதிகமா லிட்ரஸி ரேட்டு ஹையஸ்ட் ரேட், லிட்ரஸில ஹையஸ்ட் ரேட் எங்க இருக்கான்? தமிழ்நாட்டின் கல்வியறிவு வீதம் தென் மாநிலங்களில் 2வது இடத்தை பெற்றுள்ளது. தமிழ்நாட்டின் கல்வியறிவு வீதம் தேசிய சராசரியை விட அதிகமாக உள்ளது. உயர்கல்விக்கான சேர்க்கையானது இந்தியாவுல மிக உயர்ந்ததாகும். அதாவது எஜுகேஷன் நல்லா இருக்குன்னு இங்க சும்மா சொல்லியிருக்காங்க. பட் இங்க பாரு, 2011 சென்சஸ் படி 2011 சென்சஸ் படி இது எஸ்ஏல கேட்ட கொஸ்டின்மா. இந்தியால 2011 சென்சஸ் படி இந்தியால லிட்ரஸி ரேட் படிச்சவங்க பர்சன்டேஜ் எவ்வளவு? 74%. தமிழ்நாட்டுல எவ்வளவு பர்சன்டேஜ்? 80%. அத படிச்சுக்கணும். இப்ப நீ உண்மையிலே சொல்லு, குரூப் 2லயோ குரூப் 4லயோ இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கல்ல, பாலின விகிதம்னா என்னன்னு. 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள்னு சொல்றதுக்கு பேர் தான் பாலின விகிதம். இங்கிலீஷ்ல இதுக்கு பேர் என்னது? செக்ஸ் ரேஷியோ. இதுக்கு பேரு லிட்ரஸி. லிட்ரஸில 74 80. செக்ஸ் ரேஷியோ 1000 ஆண்களுக்கு எத்தனை பொம்பளை பிள்ளைங்க இருக்குன்னு பார்த்தா இந்தியால 943 பொம்பளை பிள்ளைங்க. தமிழ்நாட்டுல 996. வெறும் 4 பேத்துக்கு தான் பொண்ணு இல்ல போல. 1000 பசங்களுக்கு எத்தனை பொண்ணுதான் இல்ல? 4 தான் இல்ல. அது மாதிரி நம்ம ஹையர் எஜுகேஷன்ல எவ்வளவு பர்சன்டேஜ் இந்தியால சேர்க்கறாங்க? இந்தியா லெவல்ல பாக்கும்போது 24%. தமிழ்நாட்டுல பாக்கும்போது 44%. இதெல்லாம் படிக்கிறியோ இல்லையோ இத படிச்சுக்கிட்டு போ. இந்தியா தமிழ்நாடு தெரியாம போயிடாது. அதுக்கப்புறம் நான் படிச்சுக்கிறேன் மேடம், எனக்கு பிடிக்கும் மேடம் அப்படின்னா, கேரளால வந்து 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் இருக்காங்க. அதனாலதான் தமிழ்நாடு மாணவர்களே, பெண்கள் கிடைக்கவில்லை என்றால் எங்க போயிடுங்க? கேரளாவுக்கு போயிடுங்க. மைக் ஆன் பண்ணி பேசுறத வர அப்படி சொல்லியிருக்காங்க. சும்மா கிண்டலுக்கு சொன்னேன், வேணும்னா பாத்துக்கணும். அடுத்து பாருங்க, ரிசோர்ஸ 2 சொல்லலாம். ஒண்ணு ரினியூவபிள், இன்னொன்னு என்னதியா? நான் ரினியூவபிள். ரினியூவபிள்னா இந்த சோலாரு, விண்டு இதெல்லாம். நான் ரினியூவபிள்னா யாரையா வந்துருவா? கோல், பெட்ரோல், கோலு, பெட்ரோலியம், அதெல்லாம் உனக்கு பேசிக்கா தெரியும். அததான் இங்க 2ஆ கொடுத்திருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல, அதை பாத்துக்கோங்க. நல்லா தெரிஞ்சுக்குயா. ரினியூவபிள் எல்லாமே என்னன்னு சொல்லு பாப்போம். நான் என்ன மீனிங்ல கேக்குறேன்னு யாராவது புரிஞ்சிருக்கியா? ரினியூவபிள் எல்லாமே மரபு சார்ந்த, மரபு சாராத. அதை எப்படி சொல்லுவேன்? மறுசுழற்சி. மறுசுழற்சியா? அது டெய்லி கிடைக்கும். டெய்லி மரபு சாரா அப்படின்னா டெய்லி கிடைக்குமா? அவன் தானே. இதுவே மரபு சார்ந்ததுன்னா ஒரு தாட்டி யூஸ் பண்ணிட்டா அது கிடைக்கிறதுக்கு அத பண்ண முடியாது. இத இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த இது வந்து அடிக்கடி எக்ஸாம்ல கேக்குற கொஸ்டின். சரியா? ஓகே மேம். சரி சொல்லு. ஓகே அப்படி நீங்க மொக்கையா கொடுத்திருப்பாங்கம்மா. நம்ம இந்தியாவுல மின்சார மற்றும் புனல் மின்சார நிலையங்கள், இந்த 2 உற்பத்தி நிலையங்களும் அதான் உனக்கு வந்து என்னது, கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றி சுற்றுச்சூழல். அப்புறம் வந்து சூரியனை யூஸ் பண்ணி நம்ம சோலாரை யூஸ் பண்ணி சோலார் பேனல் வச்சு, சோலார்ல என்னமா இருக்கும்? அந்த சன்னை இது பண்ற மாதிரி போட்டோ வோல்டாயிக் செல் இருக்கும்ல. இந்த சோலார்ல வந்து இந்தியாவுல அதிகமா நம்ம வந்து
யாரு முன்னணியில இருக்கா அப்படின்னா தமிழ்நாடு. தமிழ்நாடு 2017 ஆண்டு ஜூலை 31 நாள் வரை நிறுவப்பட்ட சூரிய அமைப்புகளின் மூலம் எவ்வளவு மெகாவாட் உற்பத்தி செஞ்சிருக்கோமா தமிழ்நாடு 1697. அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா. இது வந்து செலவெல்லாம் கம்மி பண்ணலாமாமா. தமிழ்நாடு தான் சோலார்ல பெஸ்டா. சோலார்ல பெஸ்ட் யாரா? தமிழ்நாடு தமிழ்நாடு அப்படின்னா ஒரு முக்கியமான கண்டென்ட். சோ காலநிலை எல்லாம் குறைஞ்சிட்டு இருக்கு. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு எல்லாம் வழங்கி என்னமோ வழிகாட்டுதுன்னு நாங்கெல்லாம் சும்மா கொடுத்துருக்காங்கம்மா. இந்தியாவில் சுற்றுச்சூழல் கொள்கைகள்னு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. இங்க பாரு, ஆர்டிகல் 51AG என்னமா சொல்லுது? கான்ஸ்டிடியூஷன் படி காடு, ஏரி, இயற்கை சூழலை பேணவும் மேம்படுத்தவும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் கடைப்பட்டிருக்கான். அதாவதுமா ஒண்ணும் இல்லம்மா, கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 51 வரைக்கும் படிப்போம். ஆர்டிகல் 51A இந்திரா காந்தி தான் வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க. அத பார்ட் 4A வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. பார்ட் 4A 51A ஒரு ஆர்டிகல். இதுல எத்தனை வச்சிருப்பாங்க அப்படின்னா 10. ஆனா இப்ப கரண்டா எத்தனை இருக்கு அப்படின்னா 11 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அந்த இந்திரா காந்தி வச்சப்போ எத்தனை தான் இருந்துச்சு? 10. இப்ப பாரு, ABCDEFG. ஜினா 7வது ஸ்டேட்மெண்ட். 7வது ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, காடு, ஏரி, ஆறு, மலைகள் எல்லாம் நம்ம இந்தியாவுல நம்ம தான், அது நம்ம ஒவ்வொரு குடிமகனோட கடமை அப்படின்னு 7வது பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. புரியுதா? அப்ப இது சொன்னது யாரு? இந்திரா காந்தி. இந்த குழந்தை பேசுற பொண்ணு எல்லாம் ஆஃப் பண்ணுங்கம்மா. மோ அடுத்து பாருங்கம்மா, அடுத்து பாருங்க. தேசிய தீர்ப்பாய சட்டம், இதெல்லாம் ஸ்கீம்ஸ். தேசிய தீர்ப்பாய சட்டம் எந்த வருஷம்? 2010. அதாவது பசுமைனா கிரீனு, தீர்ப்பாயங்கள் அப்படின்னா ட்ரிபியூனல் 2010. இதுவே பயாலஜிக்கல் டைவர்சிட்டி 2002. என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 86. வன பாதுகாப்பு சட்டம். நீ வேணா உண்மையா இல்லையான்னு போன இப்ப லாஸ்டா நடந்த குரூப் 1 இல்லாம அதுக்கு முந்தின குரூப் 1 எடுத்து பாரு. இந்த 4 1 மார்க்கும் ஆக்சுவலி இது பயாலஜிலயும் அப்படியே இருக்கு. 10th பயாலஜிலயும் இந்த 4 1 மார்க் இருக்கும். இதுலயும் இருக்கு மா, பேசுனன்னு பாரு. இந்த 4 1 மார்க் 10th பயாலஜிலயும் இருக்கும், இதுலயும் இருக்கு. இந்த 4 1 மார்க் அப்படியே மேட்ச்ல கொடுத்துருப்பான். இப்ப லாஸ்ட் குரூப் 1 இல்லாம அதுக்கு முந்தின குரூப் 1 எடுத்து பாத்துருக்கணும். வன பாதுகாப்பு பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம்னா என்னது மேம்? பல்லுயிரி பாதுகாப்பு சட்டம்னா பயாலஜிக்கல் டைவர்சிட்டிக்கா. அதாவது பல்லுயிர்னா எல்லாத்தையும் பாதுகாக்கிறது. ஓகேவா? எல்லாத்தையும் பாதுகாக்கிறது அதான் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. பல்லுயிர்களை பாதுகாக்கிறது. நீ வேணா நான் நாளைக்கு கிளாஸ்ல கேட்பேன், இத அப்படியே பாத்துட்டு வர. வன பாதுகாப்பு சட்டம் 80, வன விலங்கு பாதுகாப்பு சட்டம் 72, நீர் பாதுகாப்பு சட்டம் 72. இந்த 2 1 மார்க் முக்கியமா அந்த மேட்ச்ல இருக்கும். எடுத்து பாத்துட்டு வரியா? 2022 நவம்பர்ல நடந்திருக்கும். அதையும் கூட சொல்லிட்டேன். அதுல மேட்ச்ல இருக்கும், பாத்துக்கோ. சரி, அப்ப நாளைக்கு கேட்பேன். இந்த வருஷம் எல்லாம் சொல்லணும், சரியா? அடுத்து தமிழ்நாட்டுல growth என்ன? தமிழ்நாடு குறைந்த காலகட்டத்துக்குள்ள அதிகமா வளர்ச்சி அடைஞ்சிருக்க மாநிலத்துல ஒண்ணா அப்படின்னு சும்மா கொடுத்திருக்கிறாங்க. பிற மாநிலங்களை விட தமிழ்நாட்டுல நல்ல சேவைகள்லாம் அதிகமா இருக்கான். இறுதியாக ஒரு முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லி சும்மா கொடுத்திருக்காங்க. அன்சர்டன் க்ளோரி, இந்தியா அண்ட் இட்ஸ் கண்ட்ராக்ஷன்ஸ். இந்த புக்கை எழுதினது யாருமா? அமர்த்தியா சென். அத பாத்துக்கோங்கம்மா, அமர்த்தியா சென். இவர் யாருமா அமர்த்தியா சென்? நோபல் பிரைஸ் வாங்க. நோபல் பிரைஸ் வாங்கினது. எக்கனாமிக்ஸ்க்கு நோபல் பிரைஸ் வாங்கினவரு. அன்சர்டன் க்ளோரி இந்த புக்கை எழுதினது யாரு? அமர்த்தியா சென். அன்சர்டன் க்ளோரி எழுதினது யாரு? அமர்த்தியா சென். இதுக்கும் புக் பேக் பாத்துக்கோங்க. தரவா நடத்தியாச்சு. எஸ் ஆர் நோ? அப்ப நான் என்ன நடத்தியிருக்கேன்? ஒரு டெவலப்மெண்ட் வேணும்னா 4 தேவை. 4 என்னென்ன? NNP, income, purchasing power parity, HDA. HDA உனக்கு சூப்பரா தெரியும். இல்ல ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கும். 193 கண்ட்ரி, அதுல நம்ம 134 தான் இருக்கும். இதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும்.
அடுத்து பர்ச்சேசிங் பவர் யாருக்கு ஃபர்ஸ்ட் இருக்கு? சீனா. செகண்ட் அமெரிக்கா. தேர்ட் யாருக்கு? இந்தியா. இல்லம்மா, இப்படிலாம் குழந்தைய வச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்தா இந்த ஆடியோ கேக்குறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகி இருக்குமா இருக்காதா? அப்புறம் என்ன நீ கோச்சுக்க கூடாது. நானும் சொல்றேன், நீ எதுக்கு அப்ப மைக்க ஆன் பண்ணணும்? பண்ணாத. இப்ப நல்லா இருக்கா? இப்ப ஒண்ணும் தெரியாது. ரெக்கார்டு கேட்கும்போது கஷ்டமா இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. அதனால கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சிருங்க. ஓகேவா? அப்போ கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் 4A, அதாவது தமிழ்ல பகுதி 4Aன்னு ஒண்ணு இருக்கு. இத ஆட் பண்ணதே இந்திரா காந்தி தான். 4A, அதுல 51Aன்னு ஒரு ஆர்டிகல். இது ஆர்டிகல், இதுக்கு பேரு சரத்துன்னு இங்க தமிழ்ல சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல ஆர்டிகல். இந்த 51Aல 10 பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க இந்திரா காந்தி. பட் இப்ப 11வது பாயிண்டா இருக்கு. இதுவுமே இப்ப இந்த குரூப் 4 குரூப் 2ல கேட்ட கொஸ்டின். 6 to 14 கட்டாய கல்வி கேட்டிருந்தாங்களா இல்லையா? 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. இது இப்ப கேட்ட கொஸ்டின். எஸ் சார் நோ? இந்த மாதிரி கொஸ்டினா பார்த்து பார்த்து சொல்லுவோம். அதனால ஒழுங்கா கிளாஸ் அட்டென்ட் பண்ணிடணும். மிஸ் பண்ணாலும் மிஸ் பண்ணதுதான். புரியுதா? எஸ் மேம். அன்சர்டன் க்ளோரி எழுதுனது யாரு? அமர்த்தியா சென். அன்சர்டன் க்ளோரி அமர்த்தியா சென். வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொன்னது யாரு? ஜவஹர்லால் நேரு. அவரோட புக் எதுல எழுதியிருந்தாரு? என்ன? டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. தரவா படிச்சாச்சாமா? இந்த மனிதவள அமைச்சகம் எங்க இருக்கியா? புதுடெல்லியில. புதுடெல்லியில சாஸ்திரி பவன்ல இருக்கு. புதுடெல்லியில எங்க இருக்கு? சாஸ்திரி பவன்ல இருக்கு. ரினியூவபிள்னா என்ன, நான் ரினியூவபிள்னா என்ன, எல்லாமே நடத்தியாச்சு. தேசிய பசுமை தீர்ப்பாயம் எந்த வருஷம்? 2010. பல்லுயிர்களை பாதுகாக்கிற சட்டம் 2002. சுற்றுச்சூழல் பாதுகாப்புனா 86. வன பாதுகாப்புனா 80. வன விலங்கு பாதுகாப்புனா 72. இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 72மே இப்ப இந்த குரூப் 2 குரூப் 4ல கேட்டிருந்த கொஸ்டின் தானே? எஸ் மேம். இங்க பாருங்க, அப்ப எத்தனை கொஸ்டின் இந்த குரூப் 4 குரூப் 2க்கு மாட்டுது. அப்ப எப்படி கொஸ்டினா அப்ரோச் பண்றோங்கிறது உனக்கு தெரியுதா? எஸ் மேம். அப்படியா படிக்கணும் இல்லைங்களா? ஏனதோனெல்லாம் படிக்க கூடாது. அப்ப இன்னைக்கு டார்கெட் அழகா முடிச்சாச்சு. கொடுத்த டைமோட 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சாச்சு. எஸ் ஆர் நோ?